இன்று குரு பயிற்சி நடைபெறவிருக்கிறது. இன்று சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு குரு பகவான் இடம்பெயர இருக்கிறார். சரியாக 9:30 மணி அளவில் இந்த குரு பயிற்சி நடைபெற இருக்கிறது. நேயர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். இந்த நேரலையில் நம்முடன் யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம் சார். இந்த குரு பயிற்சியினுடைய சிக்னிஃபிகன்ஸ், முக்கியத்துவம் என்ன சார்? அதாவது குரு பயிற்சி ஒவ்வொருத்தரும் ஏன் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குறாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடியது. இப்போ இதே கன்னிராசிக்கு அடுத்த ஒரு குரு வரணும்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை வருவார். அதனால தான் குரு பரியாயம் என்பது 12 வருஷத்துக்கு ஒரு முறைன்னு சொல்கிறது. அவ்வளோ பெரிய விசேஷமான பயிற்சி. குருவுக்கு ஸ்தான பலங்களோட ஒரு இடத்துக்கு வர்றதோட அந்த பார்வை பலம் அதிகம். அந்த குரு பார்க்குற இடத்துக்கு உண்டான அந்த இடத்துக்குண்டான விமோசனங்கள் கிடைக்கும் என்பதனால் எல்லோருக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய விஷயம். மனிதனுக்கு எப்பயுமே ஒரு வருஷம் கெட்ட நேரமே இருக்குதுன்னாலும் அடுத்து இந்த குரு பயிற்சியிலாவது நமக்கு நல்லது வரும் என்று நம்பிக்கைக்காக தான் இந்த குரு பயிற்சிக்கு அவ்வளோ விசேஷமான ஒரு பலனை நம்ம எதிர்பார்க்குறோம். அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான பலன் தான் இன்றைக்கி ரொம்ப விசேஷம். பார்த்திங்கன்னா ஆடி பெருக்கு, ஆடி 18 என்று சொல்வார்கள். ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசையுடைய மகத்துவம் உலகத்தில் எல்லோருக்கும் தெரிந்தவர்கள், சாஸ்திரங்கள் தெரிந்தவர்களுக்கு. அதே போல் இந்த குரு பயிற்சி மக்கள் இந்துக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த ஒரு பயிற்சி. கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து அதாவது சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதமான கன்னிராசிக்கு பயிற்சி ஆகுது. அந்த கன்னிராசியில் ஒரு வருஷம் குரு இருப்பது. கன்னி என்பது குருவின் நட்பு வீடு. இந்த நட்பு வீடிலிருந்து மகரத்தை பார்ப்பது தன்னுடைய 5ஆம் பார்வையாக விசேஷமாக. அடுத்ததாக மீனத்தை 7ஆம் பார்வையாக பார்ப்பது. அடுத்தது சிறப்பு பார்வையாக ரிஷபத்தை பார்ப்பது என்று குருவுக்கு 5, 7, 9 சிறப்பு பார்வை. அதில் 5, 9 மிக சிறப்பான பார்வை என்று சொல்வார்கள். இந்த குரு பார்வை எடுக்கின்ற இடங்கள் அந்த ராசிக்காரர்கள் அவர்களுக்கு விமோசனம். அந்த ராசியை பார்ப்பதனால் மற்றவர்களுக்கு அதனுடைய பெனிஃபிட்ஸு. இந்த நட்பு வீட்டில் வர குருவால் நல்லது நடக்கும் என்பது ஜோதிட ஐதீகம். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. அதற்கு தான் எல்லோரும் ஆவலுடன் காத்திருக்கிறது. இந்த குரு பயிற்சியுடைய விசேஷமே சுபகாரிய தடைகள், உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனை நிவர்த்தி, நீண்ட நாட்களாக மருத்துவமனையில் இருந்த பாதிப்புகள் அவங்க நிவர்த்தி ஆகிறது, கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வது, திருமணமே தடைகளாகின்றவர்களுக்கு வாழ்க்கையில் சுபகாரியம், புத்திர சந்தான பிராப்தம், அதுபோல் நல்ல விஷயங்களுக்கெல்லாம் குருவுடைய பார்வை முக்கியம். மெயினாக பார்த்திங்கன்னா குரு பலம் இருந்தால்தான் திருமணமேன்றது ஜோதிடத்தினுடைய வீழ்ச்சி. அந்த திருமணத்தில் இப்போ பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே நமக்குள்ளேயே பேசிக்கிறாங்க எல்லோரும், இன்னும் குருபலம் இல்லை, அதனால் திருமணம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த குருபலத்துக்காக ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல சுபகாரியம் நடக்கும் என்பதற்காக தான் இந்த குரு பயிற்சி ஆவலுடன் எல்லோரும் எதிர்பார்க்குறது. ஸோ இது ஃபுல்லாகவே பாசிட்டிவான விஷயங்கள், நிறைய பாசிட்டிவான விஷயங்களுக்கு தான் குருன்றது ஒரு முக்கியம். அது 2 விஷயம் இருக்குது. அதாவது 8ஆம் இடத்துல வந்தால் பயப்படுறது, 5ஆம் இவங்களுக்குள்ளே அந்த குருவை பற்றி தவறான சில கருத்துக்கள்லாம் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தர் வச்சுருக்கிறாங்க. யாருடைய வீட்டுக்கு வருகிறார், அவர் நட்பு வீடா, நீச்சம் வீடா, பகை வீடா, எல்லாத்தையும் பார்க்கணும். இப்போ குரு கன்னி வீடான புதன் வீட்டுக்கு வந்திருக்கிறது. கன்னி என்பது குருவுடைய நட்பு வீடு. ஒரு நண்பரான நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தால் நட்பு தானே நல்லதானே பண்ண முடியும், நீங்கள் எப்படி கெட்டது பண்ண முடியும் என்பது ஒரு சாதாரண ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ எல்லாருமே இவங்களுக்குள்ளே சில இதெல்லாம் இப்போ மார்க் போட்டெல்லாம் வாட்ஸ்அப்பில் வருது, இவங்களுக்கு இவ்வளோ மார்க்கு அவங்களுக்கு அவ்வளோ மார்க்குன்ட்டு. அதிகமாக எடுத்த மார்க்குக்கும் அப்படி வராது, கம்மியாக எடுத்த மார்க்குக்கும் அப்படி நெகட்டிவும் நடக்காது. ஸோ குரு பயிற்சியை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் குரு பயிற்சியை பற்றி அவங்கவுங்களே நேயர்களே குழப்பிக்கொள்ள வேணான்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா சனியுடைய விஷயங்கள் வேறு, குருவுடைய விஷயங்கள் வேறு. குரு பயிற்சியில் நல்லது நடக்கும்னு நம்புறது, நட்பு வீட்டில் வந்த குரு 12 ராசிக்காரர்களும் தனக்கு நல்லது தான் நடக்கும்னு நம்பிக்கை இந்த குரு பயிற்சியில் மிக உன்னதம். குருவுக்கு போய் ஆலங்குடியில் மட்டும்தான் கும்பணும்னு கிடையாது. மனிதர்களாக இருந்து மகான்களாக மாறியவர்களுடைய அனுகிரகமும் குருவுக்கு ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ஆசிரியர்கள், குடும்பத்தில் உள்ள மூத்தோர், பெரியோர் எல்லோருக்கும் குரு என்பது பணிவு தான். அந்த பணியை அந்த குரு பயிற்சி எல்லோருக்கும் நல்லதான் பண்ணும். ரைட் சார். இந்த நிலையில் மேஷம் ராசி குறித்து நமது ஜோதிடர் சிவல்புரி சிங்காரம் கணித்துள்ள பலன்களை பார்க்கலாம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி நன்மை தரும் விதத்திலேயே அமைந்திருக்கின்றது. 5ஆம் இடத்திலே இதுவரை சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்பொழுது 6ஆம் இடத்திற்கு வந்துவிட்டார். உன்னத குருதான் 6னிலே
உயரும் நிலையோ பாரினிலை என்று இதற்கு ஒரு தலைப்பு நான் கொடுத்திருக்கின்றேன். காரணம் என்ன என்று சொன்னால், ஆறிலே வந்த குரு ஊரிலே பகை என்று சொல்வார்களே, எப்படி உயர்ந்த வாழ்க்கையை கொடுக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம். அந்த குருவினுடைய பார்வை அற்புதமான இடங்களில் பதிகிறது. 2ஆம் இடத்திலே பதிகின்றது, பிறகு 10ஆம் இடத்திலேயும் பதிகின்றது, 12ஆம் இடத்திலேயும் பதிகின்றது. 2ஆம் இடம்தான் வாழ்க்கையில் முக்கியமான இடம், வாக்கு, தனம், குடும்பம். அப்படிப்பட்ட இடத்திலே குருவினுடைய பார்வை பதிகின்ற பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் காணப்போகின்றீர்கள். 2லே குருதான் பார்த்தால் எப்பொழுதும் பணம்தான் புரளும். ஏனென்றால் அது தனஸ்தானம், பணம் புரளும். 10னை குருதான் பார்த்தால் முத்தான தொழில்கள் வாய்க்கும். 12ஐ குருதான் பார்த்தால் பயணத்தால் பலன் கிடைக்கும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். 12ஆம் இடம் என்பது பயணஸ்தானம். எனவே இடமாற்றம், ஊர் மாற்றம், வெளிநாடு செல்ல விரும்புவோர்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான நேரம். 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பதனாலே தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தொல்லை தந்த எதிரிகளெல்லாம் விலகி விடுவார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு நல்ல உயர்வு கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவோடு நல்ல நிலையை நீங்கள் காணப்போகின்றீர்கள். இந்த குரு பயிற்சியின் விளைவாக மேலும் நல்ல பலன்களை நீங்கள் வரவழைத்து கொள்ள செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். அது மட்டும் அல்லாமல் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டிக்கு சென்று அங்கிருக்கிற வடக்கு நோக்கி வீற்றிருந்து அருள் வழங்கும் கனவுகளை நனவாக்கும் கற்பகமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். கற்பகமூர்த்தி வழிபாடு உங்கள் கனவுகளையெல்லாம் நனவாக்கும். ரைட் சார், இப்போது இந்த மேஷம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் 5ல் இருந்த குருவால் பெரிய நன்மைகள் கிடைக்கும்ன்றது மாதிரி ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்பொழுது 6ல் வரனால பகை வீட்டுக்கு வருகிறார். அதாவது 6ஆம் இடம் என்றது மறைவு ஸ்தானம் என்று. அந்த குருவுக்கு நான் ஏற்கனவே சொன்னதை போல் ஸ்தான பலம் என்பதே கிடையாது, பார்வை பலம்தான். மேஷத்துக்கு கண்டிப்பாக தொழிலில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஒரு தொழில் செய்தவர்கள் கூட 2 தொழில் செய்வார்கள். உத்தியோகத்தில் தடைப்பட்டிருந்த பதவி உயர்வெல்லாம் கிடைக்கிறதுக்கு பெரிய அனுகூலம் கிடைக்கும். அரசியலில் முகவரியே தெரியாதவர்கள் கூட பெரிய அளவுக்கு முகவரி பெறுவார்கள். அரசாங்கத்தில் கௌரவம் கிடைக்கும். பெரிய அளவுக்கு உன்னதமான ஸ்தானத்துக்கு வருவாங்க. சுபகாரியங்கள், அதாவது வீடை கட்டலாம்னு நினச்சிக்கினே இருப்பாங்க, கட்ட முடியாது. வீடை இடித்து கட்டுறது, புதுப்பிப்பது, புதுசாக மண் வாங்கி கட்டுறது, கடன் வாங்கினாலும் சுபகாரியங்கள், வண்டி வாகன மாற்றங்கள், அதாவது வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய விஷயங்கள், குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயம், குடும்பத்தில் இரத்த பந்த உறவுகள் விஷயம், குடும்பத்தில் பெற்றோர் பெரியோருக்கு நல்ல காரியங்கள் பண்ணுவது, அவர்களுக்கு 60வது கல்யாணம் பண்ணுவது, 80வது கல்யாணம் பண்ணுவது, அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள், குடும்பத்தில் எல்லாம் அனுகூலம். இரத்த பந்த உறவுகளுக்கும் அவங்களும் பிரிந்தவர்கள், குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி வாக்குக்கு மரியாதை கூடுவது, அதாவது ஸ்டேட்டஸ் டெவலப்மெண்ட் என்று சொல்வார்கள். அந்த ஸ்டேட்டஸ் உன்னதமான அமைப்பெல்லாம் அனுகூலமெல்லாம் ஏற்படும். அதே சமயம் பிள்ளைகளுடன் வாக்குவாதங்கள் மட்டும் கூடாது. ஏனென்றால் சர்ப்பம் 5ஆம் இடத்தில் இருப்பது. வயிற்று உபத்திரங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். தேக ஆரோக்கியத்தில் வயிற்று உபத்திரங்கள், இந்த அசிடிட்டி, இது மாதிரி விஷயத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிள்ளைகள் வண்டி வாகனத்திலலாம் கொஞ்சம் நல்லபடியாக போக சொல்லணும். பிள்ளைகளுடன் சண்டை தர்க்கங்கள், மற்ற பிள்ளைகளோட கம்பேரிசன்லாம் பண்ணக்கூடாது. மெயினாக மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா சர்ப்பத்தினுடைய பாதிப்பு தான் இந்த அமைப்பில் காணப்படுவதை தவிர குரு 6ல் வந்தாலும் ஸ்தான பலத்திற்கு மிக அற்புதமாக காணப்படுகிறது. தேக ஆரோக்கியத்தில் மறைமுக ஸ்தான உபத்திரங்கள், முகத்தில் உள்ள உறுப்புகள், முதுகு தண்டுவடங்கள், அந்த மாதிரினால வண்டியிலெல்லாம் கொஞ்சம் நிதானத்துடன் போகிறது ரொம்ப முக்கியம். பயணங்கள் சமயத்திலும் எதுலேயுமே சரி அவசியமில்லாத பயணத்தை தவிர்த்துறது ரொம்ப நல்ல விஷயம். அதே போல் எதிரிகளுடைய அமைப்பில் பெரிய அளவு வாக்குவாதம் இல்லாமல், மேஷமே கொஞ்சம் கோபக்காரங்க. இந்த கோபத்தினால அண்டை அயலார் வீடு சண்டை சச்சரவுகளில் கொஞ்சம் பதுங்கிறது நல்லது. காலஸ்திரி கண்டிப்பாக போயிட்டு வர்றது விசேஷமான பலனை தரும். எல்லாத்துலேயும் பாசிட்டிவான விஷயங்கள் மேஷத்துக்கு தொழில், வாக்கு, சுபகாரியங்கள், இதோட வேறு என்ன வேணும், இதெல்லாம் நல்லா வரும். அஷ்டமத்தில் இருக்கிற சனினால் இந்த பகை, இந்த விஷயங்கள் கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்து கையெழுத்திடுவது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஃபைனான்ஸ் கொடுக்கறது வாங்கிறதுலலாம் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக போய் இவங்களே பேசினா எந்த பிரச்சனையும் வராது. பயந்து பேசாமல் இருந்தாங்கன்னா தான் பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குரு எதுவாக இருந்தாலும் அஷ்டமத்து சனி உள்ளதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள்வது சகல விதத்திலும் நன்மை தரும். ரைட் சார், இந்த நிலையில் திண்டுக்கல்ல இருந்து சுகுமார் ஒரு நேயர் நம்முடன் நினைக்கிறார். வணக்கம் சுகுமார், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? சார் வணக்கம் சார். நான் பிறந்தது சார் 2/9/1996 சார். சொல்லுங்க. நைட்டு சார் கல்வி, குடும்ப விவசாயம், பொருளாதார கஷ்டம், இந்த மாதிரிலாம் எப்படி சார் நல்லா இருக்குமா சார்? உங்கள் ராசி எல்லாம் சொல்லுங்க சார். ராசி நட்சத்திரம் எல்லாம் சொல்லுங்க சார். மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் சார்.
சரி, 96வது வருஷம் பிறந்திருக்கீங்களா? ஆமா சார், 2/9/96 சார். சரி, இப்போ வந்து 20 வயசு தான் இல்லையா? ஆமா சார். அதாவது சுக்கிரதசை நடக்கும் இந்த காலகட்டத்தில். சுக்கிரதசையில் வந்து நட்பு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்களுக்கு மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து மற்றதுலெல்லாம் கவன சிதறல்கள் ஏற்படும். அஷ்டமத்து சனி 2017 டிசம்பர் வரைக்கும் இருக்கிறத கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். முக்கியமாக நட்பு விஷயத்தில் சண்டை சச்சரவுல ஃப்ரெண்ட்ஸுக்காக போகிறது, ஃப்ரெண்ட்ஸுக்காக மற்றதுலலாம் உரிமை கொண்டாடுறதெல்லாம் இல்லாமல் உங்கள் வேலை என்னவோ அது படிப்பு சம்மந்தப்பட்ட வேலையோ அல்லது உத்தியோகம் சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் அந்த வேலை முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வர மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த காலகட்டத்தில் எப்பயுமே வந்து ரெகுலராக வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து இப்போ நடக்கக்கூடிய தசைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாடு விடாமல் பண்ணுறது பெரிய அளவுக்கு இந்த அஷ்டமத்து சனியுடைய பாதிப்பு இல்லாமல் இருக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள், அதாவது தப்போஸ் தொழில் சம்மந்தப்பட்ட ஏதாவது முயற்சிகள் எடுத்திங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக படிப்படியாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆவணி முடிஞ்சு புரட்டாசியில் வந்து உத்தியோக நிமித்தமான பாதிப்புகள்லாம் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். ஆஞ்சநேயர் கும்புறது பெரிய அளவு விசேஷம். முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய்க்கிழமையில் உணவு தானம் கொடுப்பது இந்த வருடத்தில் இல்லாமல் 2017 வரைக்கும் பாதுகாப்பாக வைக்கக்கூடிய ஒரு நமக்கு பாதுகாப்பு பெட்டகம் அது. ரைட் சார், இப்போது மேஷம் ராசிக்கு வந்து சொல்லியிருந்தீங்க. நம்ம இதை பற்றி மற்ற ராசிகள்லாம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். சார், இப்போது ரிஷப ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் குருவானவர் 4ஆம் இடத்துல இருந்தார். அவர் 5ஆம் இடத்துக்கு வர்றது வந்து குரு வந்து 5ஆம் ஸ்தானம் என்பது ஒரு பெரிய விசேஷமான ஸ்தானம். அவங்களுக்கு ஏற்கனவே சனியானவர் வந்து 7ஆம் இடத்துல இருப்பது வந்து கொஞ்சம் பாதிப்பான அமைப்பு. அதோடு வந்து பார்த்திங்கன்னா 4ல் ராகு இருப்பது, ஆக்சுவலாக 10ஆம் இடத்தில் கேது இருப்பது என்று இருக்கக்கூடிய இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவங்களுக்கு 5ல் வர்றதுக்கு வந்து பெரிய அளவுக்கு யோக பலமும் அனுகூலமும் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும்ன்றது ஒரு குருவினால் ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும். கண்டிப்பாக வந்து பிள்ளைகள் விஷயத்தில் வேலை விஷயங்கள், படிப்பு விஷயங்கள் தடைப்பட்டிருந்து பிள்ளைகளுடைய சுபகாரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு பிதிருஸ்தான உடைய சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்களில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவதும், அந்த பூர்வீக சொத்து அமைப்புகள், தந்தை வழி உறவுகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதையும் கண்கூடாக பார்க்கலாம். லாபங்கள் உயர்வதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான அமைப்பு காணப்படும். இவ்வளவு நாள் கடன் அமைப்பு பிரச்சனைகள், கடனுக்காக வட்டி கட்டி கொண்டு இருப்பது அதெல்லாம் முடித்து அதை எப்படியாவது கடனிலிருந்து வெளியே வருவதற்கு உண்டான ஒரு வழி தெரிவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அதோடு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் பாராமுகமாக இருந்த உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், உங்களுடைய டெவலப்மெண்ட்டை பார்த்து நட்பு எல்லாமே கொஞ்சம் மாறுவதுடன் மனக்குழப்பங்கள் இருக்கும் ரிஷபத்துக்கு. அந்த மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக தீர்வதற்குண்டான பெரிய அளவு அனுகூலம் ஏற்படும். அதே சமயம் குடும்ப விஷயத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது, உறவினர் தலையீடு, நண்பர்கள் தலையீடு, கணவன் மனைவி வாக்குவாதங்கள் மட்டும் இல்லாமல் இருப்பது மிக மிக நன்மை. சனி பாதிப்பு என்பது 5ல் குரு வர்றதுனால எல்லாமே நமக்கு நன்மையாக வரும்னு மட்டும் நினைக்கக்கூடாது. இந்த சனி பாதிப்பு என்பது மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனியை உள்ள அபகடத்தை நீங்குவதற்கு கண்டிப்பாக 3 நரசிம்மர் சொல்லக்கூடிய ஒரே நேர்கோடு நரசிம்மர், பாண்டிச்சேரியிலிருந்து கடலூர் போகின்ற வழியில் உள்ள சிங்கர்குடி, அடுத்ததாக விழுப்புரத்தில் உள்ள பூரசங்குப்பு நரசிம்மர், அடுத்ததாக உளுந்தூர்பேட்டையில் உள்ள பரிக்கல் நரசிம்மர் என்ற 3 ஒரே நேர்கோடு நரசிம்மரை ஒரே நாளில் தரிசனம் குடும்பத்தாருடன் சென்று தரிசிப்பது இந்த குரு பெயர்ச்சியில் சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து முழு நிவர்த்தி பெற்று குருவின் அனுகூலமும் சனியுடைய நிவர்த்தியும் பெரிய அளவு ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் எல்லா விதத்திலும் ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். ரைட் சார், இந்த நிலையில் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பது குறித்து ஜோதிடர் திரு சிவல்புரி சிங்காரம் கணித்துள்ள தகவல்களை தற்போது பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இதுவரை 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்பொழுது 5ஆம் இடத்திற்கு வந்துவிட்டார். 5ஆம் இடத்திலே சஞ்சரித்த குரு அதனுடைய பார்வையை உங்கள் ராசியிலேயே செலுத்துகின்றார். ராசியை மட்டும் அது பார்க்கவில்லை, 9ஆம் இடத்தையும் குருவின் பார்வை பார்க்கிறது, 11ஆம் இடத்தையும் இந்த குரு பார்க்கின்றது. உங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த குரு பார்வை பதிவதனாலே குடும்பத்திலே மகிழ்ச்சி கூட போகிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஜென்மத்தை குரு பார்க்கின்ற பொழுது ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உற்சாகத்தோடு நீங்கள் பணிபுரிவீர்கள். உழைப்பை மூலதனமாக்கி களைப்பை மறந்து செயல்படும் ரிஷபராசி நேயர்களாகிய நீங்கள் இறைவனை சுமக்கும் வாகனமான நந்தியை நீங்கள் உங்கள் ராசியின் சின்னமாக பதித்து வைத்திருப்பதனாலே உங்களுக்கெல்லாம் மற்றவர்களின் மனப்பாரங்களை சுமக்கிற வலிமை உண்டு. எல்லோரும் உங்களிடம் அவருடைய கவலைகளை எல்லாம் சொல்வார்கள். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஆறுதல் சொல்வோர்களாக விளங்குவீர்கள். கவர்ச்சியான பேச்சுக்கு சொந்தக்காரர்களாகவும் விளங்குவீர்கள். 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே
முன்னோர் வழி சொத்துக்கள் முறையாக கிடைக்கும், பெற்றோர் வழியிலே பிரியங்கள் கூடும், தொழில் வளர்ச்சி மேலோங்கும், தொல்லை தந்தவர்கள் எல்லாம் விலகுவார்கள், நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருகிற விதத்திலேயே இந்த குருவினுடைய பார்வை உங்கள் ராசியிலே பதிகின்றது. இந்த குருவினுடைய பார்வையால் மேலும் நற்பலன்களை நீங்கள் பெற வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகையை வழிபாடு செய்யுங்கள். அது மட்டுமல்ல, தஞ்சை பெரிய கோவிலுக்கு செல்லுங்கள். ராஜராஜ சோழன் கட்டிய அந்த திருக்கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சிவனையும் உமையவளையும் வழிபாடு செய்ய வேண்டும். விநாயகரையும் முருகப்பெருமானையும் முதலிலே வழிபாடு செய்து பிறகு சிவனையும் உமையவளையும் நந்தியையும் வழிபட்டு தென்முக கடவுளாம் தட்சிணாமூர்த்தியையும் வழிபட்டு பிறகு அங்கு இருக்கிற தனி சன்னதியில் குடிகொண்டிருக்கும் வராகியையும் வழிபட்டு வாருங்கள். வளர்ச்சியை கூட்டிக் கொள்ளுங்கள். இந்த நிலையில் விழுப்புரத்திலிருந்து நம்முடன் திரு சரவணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு சரவணன், உங்களுடைய கேள்வி என்ன? கேள்வி கேளுங்க சார். நான் பிறந்தது வந்து 1/6/78 சார். சரி சார், வந்து இந்த இரவு 11:05 பிறந்தேங்க சார். அந்த டைம் படி வாக்கி பஞ்சாயத்து வந்து எனக்கு வந்து மீனராசி வருதுங்க சார். சரி, என் கணித பிரகாரம் வந்து எனக்கு வந்துட்டு மேசராசின்னு சொல்றேன் சார். இதை வந்து எதுவும் சார் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஒன்றும் புரியலைங்க சார். ஆக்சுவலாக வந்து கஸ்பில் பிறந்திருக்கீங்க இல்லைங்களா? அதாவது மீனத்தில் ரேவதியும் மேஷத்தில் அஸ்வினியும் வருது இல்லைங்களா உங்களுக்கு? ஆமாம் ஆமாம் சார். ரேவதி 4ஆம் பாதமும் அஸ்வினி 1ஆம் பாதத்திலையும் இருக்கிற அமைப்பு உங்களுக்கு காட்டுது. ஹலோ, ஆமாங்க சார். ஆமாங்க சார், கேட்டுருங்க சார். ஆமாம், இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்தில் ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று, நீங்கள் வாக்கியம் பார்க்கணுன்னா வாக்கியத்தை தான் மட்டும் பார்க்கணும். இதையும் அதையும் குழப்பன்றது வந்து தேவையில்லாதது. அதாவது உங்களுக்கு வந்து குறித்து கொடுத்தவங்க என்ன குறித்து கொடுத்துருக்காங்க? வாக்கியப்படி குறித்து கொடுத்துருக்காங்களா இல்லை திருக்கணிதப்படி நீங்களே போட்டிருக்கீங்களா? வாக்கியப்படி தான் சார் கொடுத்துருக்காங்க. வாக்கியப்படி போட்டிருக்கீங்கன்னா அது ரேவதியில் தானே நிற்கும். ஆமாம் சார், ரேவதி சார் 4ஆம் பாதம். ரேவதி 4ஆம் பாதம் இருக்கிறது வந்து கண்டிப்பாக பஞ்சாங்கம் குறிப்பு எடுத்திங்கன்னா ரேவதி 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. இப்போ கம்ப்யூட்டரில் போனீங்கன்னா தான் அது மேஷம் அஸ்வினியில் வரும். அது பஞ்சாங்கத்தை வச்சு உங்களுடைய இதை வந்து ஈஸியாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த வருஷத்தில் நீங்கள் பிறந்த பஞ்சாங்கத்தை எடுத்து ஜோதிடம் தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த நாளிகைக்கு அந்த அமைப்புக்கு என்ன இருக்கிறதோ கரெக்டாக குறிச்சிடுவாங்க. அதை ஒரு தடவை போய் எழுதி வாங்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்னென்னா அந்த வருஷ பஞ்சாங்கம் உங்களுடைய பிறந்த வருஷ பஞ்சாங்கத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த வருஷம் பிறந்தீங்க? 78 சார். 1978 சார். 78 என்ன மாதத்தில் பிறந்தீங்க? ஜூன் 1 சார். ஜூன் 1 பிறந்தீங்களே. 78 79வது வருஷ பஞ்சாங்கத்தை எடுத்திங்கன்னா கொண்டு போய் கொடுத்துட்டு அதை வச்சு கரெக்டாக குறிச்சிக்கோங்க. அதோடு வந்து அதை பர்ஃபெக்டாக அதிலே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த குழப்பத்தை வச்சுக்காதீங்க. இந்த குழப்பத்தை வச்சுக்கிறது நிறைய விஷயத்துக்கு உங்களுக்கு நெகட்டிவாகவே போகும். ஸோ இது வந்து சாதாரண ஒரு விஷயம். இது நிறைய பேருக்கு கஸ்பில் பறக்கிறது வந்து நிறைய பேருக்கு இயற்கையாகவே ஏற்படக்கூடிய விஷயம். அவங்கவுங்க அந்த பஞ்சாங்கத்தை வைத்து குறித்து கொள்வது சிறந்தான அமைப்பு. அந்த நாளிகைக்கு அந்த நேரத்துக்கு அந்த அமைப்புக்கு அந்த பாதத்துக்கு உண்டான அமைப்பு தான் இருக்குமே தவிர அது மாறாது. இன்னொரு நேயர் வந்திருக்காங்க சென்னையிலிருந்து திவ்யா. வணக்கம் திவ்யா, உங்களுடைய கேள்வி என்ன? சொல்லுங்க. ஹலோ, என்னுடைய பேர் திவ்யா. ராசி வந்து கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம். சொல்லுங்கம்மா திவ்யா, சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? இல்ல சார், இந்த தடவை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கலான்ட்டு தான் ஃபோன் பண்ணேன். எங்க வீட்டுக்காருக்கும் கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம். சரி, உங்களுக்கும் உங்க வீட்டுக்காருக்குமே கும்பராசியா? ஆமா, கல்யாணம் 2 வருஷம் தான் ஆகுது. குழந்தை எல்லாம் எதுவும் இல்லை. அதனால எப்படி இருக்கும் இந்த வருஷம்? அஷ்டமத்தில் குரு வர்றதை வந்து கொஞ்சம் அஷ்டமத்து குரு என்று சொல்வார்கள். அஷ்டமத்து குரு என்பதோட கும்பராசியில் கேதுவும் ராகுவும் வந்து 7ஆம் இடத்தில் இருப்பதனால எப்பவுமே உங்களுக்கு வந்து இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதற்கு தினமும் ஒரு முறை காலையில் நீங்கள் எழுந்து தீபம் ஏற்றிட்டு வீட்டிலேயே கோளர் பதிகம் என்று சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தர் அருளிய கோளர் பதிகத்தை பயபக்தியுடன் படிப்பது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கிரகதோஷங்களிலிருந்து கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றக்கூடிய அரணாக சிவனுடைய பாடலான கோளர் பதிகம் வேயிறு தோழி என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாடலை படிப்பது தான் சிறந்த அமைப்பு காணப்படுகிறது. எல்லா விஷயத்திலும் கண்டிப்பாக கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது அடுத்த வருடம் 8ஆம் மாதம் வரைக்கும் நிறைய விஷயத்துக்கு பாதுகாப்பு அரணாக விளங்கும். கண்டிப்பாக சிரமம் பார்க்காமல் ஒரு சனிக்கிழமை தோறும் விநாயகருக்கு அருகம்புல் கொடுத்து அர்ச்சனை செய்வதும் சிவனுக்கு வில்வத்தை கொடுத்து அர்ச்சனை செய்வதும் கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய பாதுகாப்பாக விளங்கக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது. சனியானவர் 10ஆம் இடத்திலும் குருவானவர் 8ஆம் இடத்திலும் கேதுவானவர் உங்கள் ராசியிலும் 7ஆம் இடத்தில் ராகுவும் இருப்பதனால் கோளர் பதிகத்தை விடாமல் படிப்பதும் சனிக்கிழமையில் விநாயகருக்கு அருகம்புல்லும் அதே போல் வில்வத்தையும் கொடுத்து மனதார பிரார்த்திப்பதும் அர்ச்சனை செய்வதுமே பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இப்போது மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி வந்து இது வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்த குருவானவர் 4ஆம் இடத்துக்கு வருகிறார். ஆனால் குருவானவர் வந்து அவங்க ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கு உண்டானவர்.
அவர் கேந்திரத்தில் வரனால கண்டிப்பாக 2 விஷயத்தில் மட்டும் மிதுன ராசிக்காரங்க ஜாக்கிரதையாக இருக்கும். ஒன்று பர்சனல் லைஃப், கணவன் மனைவிக்குள்ள ஒத்துமையில், தேக ஆரோக்கியத்தில், அதே போல் தொழில் வந்து சனி வந்து ரொம்ப நல்ல அனுகூலமான ஸ்தானத்தில் 2017 டிசம்பர் வரைக்கும் இருப்பது மிதுனத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதே போல் ராகு இருப்பது 3ஆம் இடத்தில், அதே போல் கேது 9ல். ஆனாலும் குரு நாங்கள் வருவதனால் குடும்பத்தில் உள்ள பேரண்ட்ஸ் ஹெல்த்து, இரத்த பந்த உறவுகளுக்கு இவங்களுக்கு வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது, பூர்வீக சொத்து பிரச்சனை வந்து இவங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கிறது, சண்டை போடாமல் இருக்கிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் கணவனாக இருந்தால் மனைவி உடல்நிலையும், மனைவியாக இருந்தால் கணவன் உடல்நிலையும், தொழில் அல்லது உத்தியோகத்தில் நல்லா இருக்கிற அமைப்பில் தேவையில்லாத ஒரு கோபத்தினால் ரிசைன் பண்ணுறதெல்லாம் கூடாது. கண்டிப்பாக வந்து இன்னொரு தொழில் கிடைச்சி இன்னொரு உத்தியோகம் கிடைச்ச பிறகு தான் அந்த அமைப்பை பார்த்துக்கணும். ஆனால் அதே சமயம் லாபம் அனுகூலமாக இருக்கும், பெரிய அளவு முதலீடுகள் வரும். கடன் அதாவது பெரிய அளவுக்கு எதிர்பார்த்து இந்த இண்டஸ்ட்ரீஸ்காரங்களுக்கெல்லாம் அதாவது அவங்க எதிர்பார்க்காத பிரமிக்கத்தக்க அளவுக்கு பெரிய அளவு ஏற்றம் ஏற்படும். சுபவிரய பிராப்தங்கள், அதாவது குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள், வீடு, மண், அதாவது உங்களுடைய புதுப்பிப்பது, வண்டி வாகனங்கள், நிறைய விஷயங்கள், கனவுகள்லாம் நிறைவேறுவதை கண்கூடாக பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே மருத்துவமனையில் பெரிய அளவு தேக ஆரோக்கிய குறைபாடு இருந்தவர்கள்லாம் மருத்துவ வாசத்திலிருந்து வெளியில் வந்து கண்டிப்பாக அன்றாட அவங்களுடைய தொழில் அமைப்பு, அவங்களோட வேலைகளை பார்க்குறதெல்லாம் சந்தோஷம் ஏற்படும். பெரிய துக்கத்திலிருந்து கூட மறைந்து சந்தோஷமாக நம்மளுடைய வேலைகள், நம்மளுடைய இதெல்லாம் பார்க்கலாம். எல்லா லெவல்லையும் மாட்டிக்கொண்டு இருந்தவர்கள்லாம் திடீரென்று அதிர்ஷ்டத்தால் எல்லாத்துலேயும் வெளியில் வரதை பார்க்கலாம். தொழில் மற்ற எல்லாமே ஏற்றம் இருந்தாலும் இந்த கோபத்தை மட்டும் மிதுன ராசிக்காரர்கள் விட்டு விடவே வேண்டும். ஏனென்றால் அந்த குரு கேந்திரத்தில் இருப்பதனால் தேவையில்லாத குழப்பங்கள் நீங்களாகவே உருவாக்கி கொள்வீர்கள். மேலும் கண்டிப்பாக திருச்செந்தூர் செல்வதும், விபூதி அபிஷேகம் செய்வதும், அந்த அபிஷேக விபூதியை தினமும் வைத்து கொண்டு வருவதும், முடிந்த அளவுக்கு திருச்செந்தூருடைய பச்சை கலர் படம் என்று கேட்டால் வள்ளி தெய்வானையோடு கொடுக்கக்கூடிய அந்த படத்தை வைத்து தினமும் தீபமேற்றி வருவது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி சுபஸ்தானங்கள், சுபவிரய பிராப்தங்கள், அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய நல்ல பயிற்சி. சார், அடுத்ததாக கடகராசி நேயர். கடகத்துக்கு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான், குருவானவர் 3ஆம் இடத்தில் மறைவது. இந்த 3ஆம் இடத்தில் மறையக்கூடிய குருவின் ஒரு பெரிய ஒரு இது என்னென்னா, எல்லாத்துலேயும் வந்து குரு ஏற்கனவே 6க்கு 9க்கு உரிய குருவானவர் 3ஆம் இடத்தில் மறைந்தாலும் நான் சொன்ன மாதிரி கடகத்துக்கு வந்து குருபலம் என்பது இப்போது காணப்படும். அதாவது திருமண தடைகள் கண்டிப்பாக நிவர்த்தி ஏற்படும். பெற்றோரை விட்டு தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக கடல் கடந்து பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். அதே போல் வந்து தொழில், அந்த லாபம், தொழிலில் எந்த செய்தாலும் லாபம் இல்லாத இருந்தவர்களும் லாபம், சேமிப்பது, வங்கிகளில் வந்து பணமே இல்லாமல் பேங்க் பேலன்ஸ் கூட வைக்க முடியாத கடகராசிக்காரங்கள்லாம் பணம் நல்லா சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஸ்தானம் உழவுறது. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள், நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் வாக்குஸ்தானத்தில் இருக்கிற சர்ப்பங்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளை மட்டும் இவங்கள் 3 குரங்கு பொம்மையும் போல் பார்த்து கொண்டார்கள் என்றால் இவங்களுடைய முன்னேற்றம் பெரிய அளவுக்கு அபிரிதமாக இருக்கும். அதே போல் கடல் கடந்து பயணங்கள், வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அந்த நாட்டு சட்டத்திட்டத்துக்கு பயந்து இருக்கணும். அதே போல் உடைமைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். களவு போகிறதுக்கு, திருட்டு போகிறதுக்கெல்லாம் இருக்குது. அடிவயிறு கழிவுகள் போகிற இடம், கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனம், பிள்ளைகள் விஷயத்தில் சிறிது முக்கியம். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், சனி 5ஆம் இடத்தில் இருப்பதை கொஞ்சம் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் கடகராசிக்காரர்களுக்கு வண்டி வாகனம் பழுதாக இருந்தால் ரெடி பண்ணிவிட்டு புது வண்டி வாகனம்லாம் கண்டிப்பாக யோசிக்காமல் செய்துட்டு பண்ணுறது பெரிய அளவுக்கு விசேஷம் ஏற்படும். மேலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எல்லாமே அனுகூலம் ஏற்படுவதற்கு சிரமம் பார்க்காமல் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு செல்வதும், மடப்பள்ளிக்கு 36 கிலோ பச்சரிசி கொடுத்து, மனதார பசுனை கொடுத்து எல்லா கொடிமரத்திலும் விழுந்து கும்பிடுவதும், செவ்வாய்க்கு முடிந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்து கொள்வதும் பெரிய தடைகள்லாம் தவிடுபொடியாக்கி சந்தோஷமும் அனுகூலமும் இந்த குரு பயிற்சியில் கிடைப்பதற்கு வைத்தீஸ்வரனை சரணாகதி அடைவது தான் ஒரே வழி. மிதுன ராசி மற்றும் கடகராசி நேயர்களுக்கு இப்போ எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி சொன்னீங்க சார். இந்த நிலையில் ஜோதிடர் சிவல்புரி சிங்காரம் மிதுன ராசி மற்றும் கடகராசி நேயர்களுக்கு கணித்துள்ள பலன்களை பார்க்கலாம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இப்பொழுது வந்திருக்கிற குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு வந்திருக்கின்றார். அர்த்தாஷ்டம குரு என்று சொல்வார்கள். அஷ்டமத்து குருவினுடைய வலிமையில் சரிபாதி இருக்கிறது. அர்த்தாஷ்டம குருவாக இருக்கின்ற பொழுது அமைதி வர வேண்டுமானால் நீங்கள் அவருடைய அருளை பெற வேண்டும். ஆலயத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும். குருவை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விடாது வழிபட்டு வர வேண்டும். குருவருள் உங்களுக்கு இருந்தால்தான் இந்த வாழ்க்கை மிக சிறப்பாக ஓராண்டுக்கு இருக்கும். அர்த்தாஷ்டமத்தில் குரு பகவான், அமைதிக்கு அவரது அருள் தேவை என்று நான் சொல்வது வழக்கம். எவரிடத்திலும் எளிதாக நெருங்கி பழகும் இனிய குணம் பெற்றவர்கள் நீங்கள்.
அடுத்தவன் நலனிலே அதிக அக்கறை எடுத்துக்கொள்பவர்கள் நீங்கள். ஆனால் இப்பொழுது வந்திருக்கிற அர்த்தாஷ்டம குருவினாலே அப்படி அக்கறை எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்கு ஆதாயம் குறைவாகத்தான் கிடைக்கும். 4 குரு வந்தாலும் அதன் பார்வை 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம் ஆகிய 3 இடங்களை முற்றுகையிடுகின்றன. அப்படி 8 குருதான் பார்த்தால் இயல்பாக நோய்கள் தீரும். 10 குருதான் பார்த்தால் பணியினில் தொய்வு அகலும். 12 குருதான் பார்த்தால் பயணத்தால் வெற்றி கிட்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். 8ஆம் இடத்தை பார்ப்பதனாலே இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு. சென்ற குரு பெயர்ச்சியின் விளைவாக உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள், பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது தீர்த்து வைக்குமாம். அது மட்டும் அல்லாமல் 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பதுதான் ஜாதகத்திலே முத்தான இடம். ஒருவருக்கு தொழில் நன்றாக வர வேண்டும் என்றால், செயல்கள் நன்றாக நடைபெற வேண்டும் என்றால் 10ஆம் இடம்தான் நன்றாக இருக்க வேண்டும். அந்த 10ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் குரு பார்த்தால் கோடி நன்மை. எனவே இப்பொழுது பார்க்கும் குருவாலே தொழில்கள் நன்றாக வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களெல்லாம் வேலையை விட்டுவிட்டு விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு இனி தனித்து இயங்கலாமா என்று கூட சிந்திப்பார்கள். பழைய கூட்டாளிகளிடம் ஏற்பட்ட விவாதங்களையெல்லாம் அகற்றிக் கொள்வார்கள். அவர்களுக்கு உரியதையெல்லாம் கொடுத்து அவர்களை நீக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கொண்டு தெம்போடும் உற்சாகத்தோடும் செயல்படப் போகின்றார்கள். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பயணங்களால் நன்மை கிட்டும். இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றங்கள் மட்டுமல்ல, நாடு மாற்றங்களும் உங்களுக்கு வந்து சேரலாம். எப்பொழுதும் உங்களுக்கு நன்மை கிடைக்க புதன்கிழமை தோறும் நீங்கள் பெருமாளையும் வழிபாடு செய்ய வேண்டும், திருமகளையும் வழிபாடு செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, வாய்ப்பிருக்கும் பொழுது யோக பலம் பெற்ற நாளிலே பழனிக்கு நீங்கள் சென்று அங்கே இருக்கிற முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். ராஜ அலங்கார முருகனை வழிபட்டு நல்ல வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அற்புதமான இடத்திற்கு குரு பகவான் வந்திருக்கின்றார். குரு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்ற பொழுது அது சகாயஸ்தானம் என்பதனாலே அனைத்து வழிகளிலும் உங்களுக்கு சகாயம் கிடைக்கப் போகின்றது. அந்த ஸ்தானத்தை வெற்றிகள் ஸ்தானம் என்று கூட சொல்லுவார்கள். குரு 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 9ஆம் இடத்தை பார்க்கின்றார், 11ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். 3 இடங்களை குரு பார்ப்பார். பார்க்கின்ற 3 இடங்களும் பலன் தரும் இடமாக மாறப்போகின்றன. எனவே இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகம். 3ஆம் இடம் வெற்றிகள் ஸ்தானம் என்பதால் வழக்குகளிலே வெற்றிகள் கிடைக்கும். உடன்பிறப்புகளில் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். அதன் பார்வை 7ஐ பார்க்கிறது. 7 குருதான் பார்த்தால் இல்லறம் சிறப்பாய் அமையும். இதுவரை கல்யாணம் வரவில்லை என்ற கவலையா? வரன்கள் வாயில் தேடி வரவில்லை என்று கவலைப்படுகிறீர்களா? இனி அந்த கவலை அகலும். கல்யாண கனவுகள் நனவாகும். பிரிந்த தம்பதியர் சேரும் வாய்ப்பு, இணையும் வாய்ப்புகள் கூட உண்டு. இல்லறம் நல்லறமாகும் ஆற்றல் குரு பார்வைக்கு பல நாள் கிடைக்கும். 9ஐ குருதான் பார்த்தால் உன்னத வாழ்வு சேரும், பொன்பொருள் பெருகும், ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும், தந்தை வழியிலே பிரியங்கள் கூடும். 11ஐ குருதான் பார்த்தால் பணவரவும் திருப்தியாகும், வருமானம் போதுமானதாக இருக்கும், வெளிநாட்டு தொடர்பு விருத்திக்கும், எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். எதை செய்ய நினைத்தீர்களோ அதை மறுகணம் செய்யக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உங்களுக்கு வந்து சேரும். இப்படிப்பட்ட இடத்தில் வருகின்ற குருவால் மேலும் நன்மைகளை நீங்கள் பெற வேண்டுமானால் பௌர்ணமி தோறும் கிரிவலம் வர வேண்டும். நல்ல மலைகளை, ஆன்மீகம் இருக்கக்கூடிய மலைகளை, ஆலயங்கள் இருக்கக்கூடிய மலைகளை சுற்றி வரலாம். மலைவலம் வந்து மகத்துவம் காணலாம். அது மட்டும் அல்ல, ராகு 2ஆம் இடத்திலும் கேது 8ஆம் இடத்திலும் இருந்து சர்ப்பதோஷத்தின் பிடியிலும் நீங்கள் சிக்கியிருக்கிறீர்கள். சர்ப்ப கிரகத்தினுடைய பெயர்ச்சி 27/7/2017 தான் நடைபெற இருக்கிறது. எனவே இந்த சர்ப்பதோஷத்திற்காக நீங்கள் சர்ப்பசாந்தி பரிகாரங்களை அவசியம் செய்து கொள்ள வேண்டும். கடகராசிக்காரர்கள் நாகசாந்தி செய்து கொண்டால்தான் நன்மை கிடைக்கும். அதற்கு மேலும் நன்மைகளை கிடைக்க சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய இரணியூர் என்ற ஊரிலே ஆட்கொண்டநாதர் சிவபுரம் தேவி வீட்டிலிருந்து அருள் வழங்குகின்றார். அந்த திருக்கோயிலுக்கு நீங்கள் யோகபலம் பெற்ற நாளிலே வாருங்கள். ஆட்கொண்டநாதரை பூக்கொண்டும் பாக்கொண்டும் வழிபட்டால் வாழ்க்கை வளமாகும். ஜோதிடர் சிவல்புரி சிங்காரம் கணித்த பலன்களை தற்போது பார்த்தோம். இந்த நிலையில் நம்முடன் கோவையிலிருந்து திரு பிரசாத் இணைகிறார். வணக்கம் பிரசாத், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. சார், நான் பிரசாத், கன்னிராசி, உத்தர நட்சத்திரம் சார். சரிங்க சார், இங்க தொழில் எப்படி இருக்கு சார்? எத்தனை வருஷம் தொழில வயசு என்ன? வயசு 32 ஆச்சுங்க சார். சரி, 32 ராகுதசை ஓடுது இல்லையா உங்களுக்கு? இப்போ சொல்லுங்க, என்ன வேணும் சார்? இந்த தொழில் நல்லா இருக்குமா சார்? பிரச்சனை எல்லாம் தீருங்களா? அதாவது ஆக்சுவலாக வந்து தொழில் அமைப்பில் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த குரு பயிற்சி உங்களுக்கு. அதில் வந்து ஒன்றும் டவுட் பட வேண்டியதில்லை. மேலும் வந்து உங்களுடைய அமைப்புக்கு வந்து இப்போதைக்கு வந்து நீங்கள் சேஃபாக இருக்கிறது வந்து கோயம்புத்தூரில் தானே இருக்கேன் நீங்கள். கண்டிப்பாக வந்து குருவாயூருக்கு வந்து அடிக்கடிக்கு போகிறது வந்து கண்டிப்பாக தொழிலில் வந்து பெரிய அளவு மாற்றமும் பெரிய அளவு சேஞ்சும் கண்டிப்பாக ஏற்படும். வருஷத்துக்கு ஒரு தடவை துலாபாரம் கொடுப்பது உங்கள் ராசிக்கு உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து பக்கமே இருக்கக்கூடிய கோயில் தான் குருவாயூர். வருஷத்துக்கு ஒரு தடவை துலாபாரம் கொடுக்கறது பெரிய அளவு ஏற்றத்தை கொடுக்கும்.
கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் வந்து இந்த குரு பயிற்சியில் வந்து தொழிலில் மாற்றங்கள் ஏற்றங்கள் எல்லாம் கிடைப்பதுடன் குருக்கு சொல்வது போல் ஸ்தான பலத்துடன் பார்வைக்கு தான் மிக விசேஷம். கடல் கடந்த தொழிலமைப்புக்கு உண்டான உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏனென்றால் ராகு திசையில் இருக்கிறீர்கள். ராகு 12ஆம் இடத்தில் இப்பொழுது இருப்பது மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படும். புதன்கிழமை மட்டும் அருகில் உள்ள பெருமாள் தாயார் ஆஞ்சநேயர் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வருவதும் பசுனை கொடுத்து பெருமனை தரிசனம் பண்ணுவதும் கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கிறது ஏற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். எனவே நீங்கள் வந்து எதிர்பார்த்த அந்த தொழில் முன்னேற்றம் இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாக கிடைக்கும். குருவாயூர் அருளால் குருவாயூரை பிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொரு காலர் வந்திருக்காங்க சென்னையிலிருந்து விஜயலட்சுமி. வணக்கம் விஜயலட்சுமி, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. சொல்லுங்க. இந்த தடவை குரு பயிற்சி விஜய் ரோகிணி நட்சத்திரத்துக்கு வந்திருக்கிறியா, அந்த நட்சத்திரத்தை பத்தி எப்படி இருக்கும்? ரோகிணி நட்சத்திரத்துக்கு வரல, ரோகிணி நட்சத்திரத்துக்கு பலன் கேட்குறீங்க இல்லையா? ஆமா ஆமாம். ரோகிணி நட்சத்திரத்துக்கு 5ல் வர குரு வந்து ரொம்ப விசேஷம் தான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறது. உங்கள் வயசு என்னம்மா அப்போ? 19. 19 வயசுன்றது சுபகாரிய விஷயத்திற்கெல்லாம் அனுகூலமான அமைப்பு. மேலும் குரு வந்து ஏற்றத்தையும் அதாவது விடுபட்ட கல்வி மற்ற எல்லா விஷயத்திலும் அனுகூலம் கொடுக்கறதோட குடும்பத்தில் நிம்மதி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ரிஷபராசிக்கு. மேலும் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் வந்து அந்த சின்ன வயசுனால அதாவது உங்களுக்கு வந்து இப்போ இருக்க அந்த அமைப்புக்கு செவ்வாய்க்கிழமை அருகுள்ள சிவாலயங்களுக்கு செல்வது, சிவனையும் பார்வதியும் வழிபாடு பண்ணுறது, சனியால் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் மற்றவர்களால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளிலிருந்து பாதுகாப்பு அரணாக விளங்கும். ஆனால் குரு பயிற்சி வந்து ரிஷபத்துக்கு ரோகிணிக்கு மிக அற்புதமான பயிற்சி என்பதை நினைவில் வச்சுக்கு. ரைட் சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க ராஜபாளையம்லேருந்து சுபலட்சுமி. வணக்கம் சுபலட்சுமி, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. சார் நான் வந்து மேஷ ராசி சார். சரிங்கம்மா சொல்லுங்க. சார் நான் மேஷ ராசி அசுபதி நட்சத்திரம் சார். சரிங்கம்மா. வயசு என்னம்மா? 21 சார். சரி, சுக்கிரதசை நடக்குது. என்ன வேணுமா உங்களுக்கு? எனக்கு ஃபியூச்சர் வந்து நான் இப்போ இன்ஜினியரிங் பண்ணிருக்கேன் சார். எனக்கு இதுக்கப்புறம் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க சார். ஆக்சுவலாக வந்து உங்கள் வயசுக்குமா 2017 டிசம்பருக்கு அப்புறம் சனி மாறுறது வேறு ரொம்ப அளவுக்கு விசேஷம். அதனால் படித்து முடித்தோன்னே வேலைக்கு அலையாமல் உடனடியாக வேலை கிடைப்பது ஒரு பெரிய சிறப்பு அம்சம் தான் உங்கள் ராசிக்கு உங்கள் வயசுக்கு. அதே போல் வந்து அடுத்த குரு பயிற்சிகள்லாம் பெரிய அளவு அனுகூலம் எல்லாம் காணப்படுவதுடன் தேக ஆரோக்கியத்துக்கு மட்டும் வயிற்று உபத்திரங்கள், ஹார்மோன் குறைபாடுகள் இந்த மாதிரி விஷயத்திற்கு மிக முக்கியம். நீங்கள் சோம்பலாக இருக்கிறது அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா நிறைய விஷயம் நல்லாயிருக்கும். டெய்லி ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சி, முக்கியமாக பிராணாயம் பயிற்சி தான் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இந்த சுக்கிர திசையில் வந்து இந்த பிராணாயம் வந்து மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி என்பது மிக முக்கியம். அடுத்ததாக வரக்கூடிய திசைகள் வந்து உங்களுக்கு சூரிய திசை, அடுத்தது சந்திர திசை என்பது. ஆனால் வந்து கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி பயிற்சியெல்லாம் ரொம்ப முக்கியம் மேஷத்திற்கு. 2017 டிசம்பருக்கு பிறகு உங்களுடைய லைஃப்பில் வந்து பெரிய அளவுக்கு சனியால் மாற்றங்கள் ஏற்படுவதும், நான் சொன்னதை போல் உடனடியாக படித்து முடித்து தொழில் அமைப்பு, அடுத்ததாக சுபகாரியங்கள் எதேனும் எதிர்பார்த்தாலும் அதற்கும் தடையில்லாமல் இருப்போம். நல்ல முன்னேற்றமாக இருக்கக்கூடிய தசை தான் உங்களுக்கு நடக்கிறது. இப்போ அதனால் பயப்பட வேணாம். இந்த சமயம் வந்து 2017 வரைக்கும் விநாயகரை வழிபாடு பண்ணுறதும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறதும் பெரிய பாதிப்புகளை வந்து நிவர்த்தி பண்ணும். வண்டியில் போகிறச்ச வரச்ச மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சார், இப்போ சிம்மராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக சிம்மத்துக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து ஜென்மத்தில் இருந்த குரு நிறைய விஷயங்கள் இடமாற்றங்கள் எல்லாமே கொடுத்துருப்பார். சிலருக்கு மன கஷ்டங்கள் கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் இப்போ 2ஆம் இடத்துல வரார். அதே சமயம் சிம்மத்தில் வந்து உங்கள் ராசியில் வந்து ராகு இருப்பதும் 7ஆம் இடத்தில் கேது இருப்பதும் அர்த்தாசிரம சனியான 4ஆம் இடத்தில் சனி இருப்பதையும் கவனத்தில் கொள்ளணும். 2ஆம் இடத்துல வரக்கூடிய குரு வந்து பல விதத்தில், அதாவது இவ்வளோ நாள் வந்து இந்த ஜென்மத்தில் இருந்த குரு கை கட்டினது கிடைக்காம போய் வச்சுருப்பார். அந்த மாதிரி இல்லாமல் இந்த 2ஆம் இடத்துல இருப்பது வந்து நம்மளுடைய வாக்கு மரியாதையெல்லாம் கூடக்கூடிய அமைப்பு. அதோடு வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள் பலம் கண்டிப்பாக முறியடிக்கப்படும். கடன் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த கடன் தீர்வது தான் ரொம்ப சந்தோஷமான அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக வந்து ரொம்ப நாள் மன கஷ்டங்கள், தேக ஆரோக்கியத்துக்கு சரியான மருந்து மாத்திரை கிடைக்காமல் இருந்திருக்கும். அதாவது நல்ல மருத்துவர்கள் வந்து மாற்றி எடுத்தாலும் நமக்கு ஒரு திருப்தி இருக்காது. அதோடு வந்து அந்த அமைப்பெல்லாம் மாறிடும். கண்டிப்பாக தேக ஆரோக்கிய பொலிவு பெறும், தன்னம்பிக்கை ஏற்படும், தனியாகவே எல்லா இடத்துக்கும் சென்று விட்டு வரக்கூடிய ஒரு மக்குவம் ஏற்படும். இந்த மனக்குழப்பங்கள்லாம் தீர்வது தான் இந்த 2ஆம் இடத்தில் உள்ள குருவுடைய அனுகூலம். அடுத்தது வந்து தொழில் உத்தியோகம் வந்து கண்டிப்பாக வியாபாரம் வந்து எது செய்யலன்னு தெரியலன்றதெல்லாம் இல்லாமல் விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு ஸ்டேட்டஸ் உயர்றது கண்கூடாக பார்க்கலாம். அதே சமயம் வந்து திருமண தடைகள் திடீரென்று காணப்படும். ஏனென்றால் அந்த சர்ப சாந்தி இருப்பதனால் குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக முடித்துக்கொள்வது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் மிக மிக முக்கியமான அமைப்பு. எல்லா ராசிக்காரர்களுக்கும் குரு பயிற்சியில்
எல்லா பலனும் வருவதற்கு முன்பாக, பரிகார ஸ்தலத்துக்கு செல்வதற்கு முன்பாக குலதெய்வ வழிபாடு, குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் தான் குலதெய்வம். அந்த குலத்தை காக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு மற்ற பரிகாரங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த ஜோசியர்கள் எது சொன்னாலும் அந்த பரிகாரத்துக்கு முன்னாடி குலதெய்வத்துக்கு முக்கியம். சிம்மராசிக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேலும் சிம்மராசிக்காரர்களுக்கு உத்தியோகம், படிப்பு தடைப்பட்டிருந்தவர்கள் அந்த படிப்பை முடிப்பது பெரிய விசேஷம். ஏற்றம், அனுகூலம் ஏற்படும். அதே போல் அவங்க லைஃப்பில் எல்லாமே நன்மை கிடைப்பதற்கு பள்ளிக்கொண்ட பெருமாள் தான் மிக விசேஷம். ஸ்ரீ ரங்கநாதர் அதற்கு மெயின் ஆனவர். ரங்கநாதர் தரிசனம், கொடிமர நமஸ்காரம், கோயிலிலே 33 தயிர் சாதம் வாங்கி பக்தர்களுக்கு கொடுப்பதெல்லாம் இந்த குரு பெயர்ச்சியில் சிம்மராசிக்காரர்களுக்கு யோகத்தின் பலன் பெரிய அளவுக்கு உயரும் என்பதை கண்கூடாக பார்க்கலாம். கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல்னால், உங்கள் ராசிக்கு தான் குரு வருகிறார். அது உங்களுடைய ராசிக்கு நட்பு வீடு என்று நாம் ஏற்கனவே பல விதத்தில் சொல்லியிருக்கோம். உங்கள் ராசிக்கு குரு வந்தாலும் அவள் ராசியுடைய கோச்சாரத்தில் கேந்திரத்தில் இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் உள்ள பேரண்ட்ஸுடைய ஹெல்த்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் இருக்கக்கூடாது. கன்னிய ராசிக்காரங்களே இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோயாளிகள், பிபி போன்ற இவங்கெல்லாம் கொஞ்சம் மாத்திரை மருந்தை கரெக்டாக எடுத்துக்கணும். பர்சனல் லைஃப் சொல்கிறது, கணவன் மனைவியுடைய கருத்து வேற்றுமை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அடுத்ததாக கண்டிப்பாக பெரிய அளவுக்கு அனுகூலங்கள், சுபகாரிய தடைகள், கண்டிப்பாக திருமண அமைப்பு, ஏற்றங்கள், வீடு அமைப்பு, மண் அமைப்பு, இடமாற்றம், அதாவது வீடை மாற்றிக்கிறது, வசதியாக பெருக்கிக் கொள்வது, உத்தியோகத்தை மாற்றுறது எல்லாம் தைரியமாக பண்ணலாம். சிலர் கடல் கடந்து நல்ல விஷயங்களும் கிடைக்கும். கடல் கடந்து பயணங்கள் சிலர் போகலான்னு சொல்லி வாழ்க்கையிலே போகாத இருந்தவர்கள் கூட கண்டிப்பாக அதை முயற்சி வெற்றி ஏற்படும். உத்தியோக நிமித்தமாக போகலாம், எக்ஸ்கர்ஷனாக போகலாம், சுற்றுலாவாக போகலாம், குடும்பத்தாருடன் போகலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்கள் மூலிமா மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கும். கூட்டாளி பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். சிலருக்கு புது கூட்டாளிகள் கிடைப்பார்கள். பெரிய அளவு அனுகூலங்கள், நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும். அதே சமயம் ஏதாவது ஒரு வீடு மாற்றம், வீடை இடித்து கட்டுறது போன்றதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒத்துக்குங்க. அந்த டைம் வேஸ்ட் பண்ணுறது பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தும். நல்ல காலத்தை நல்லது செய்வது, இன்றைய செய்வது தான் நல்லது. அடுத்தது கண்டிப்பாக சோம்பல் காணப்படும். சோம்பலை கொஞ்சம் வெளியில் வந்துடுங்க. குடும்பத்தில் கோவப்படுறது, குடும்பத்தில் ஆக்ரோஷப்படுவது, சாதாரண விஷயத்துக்கெல்லாம் ஈகோப்படுறது தான் மைனஸ் உங்களுக்கு. அதுலேருந்து வெளியில் வந்துட்டிங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். சும்மா நல்ல உதவி செய்கிறவங்கள, உங்களோட நல்ல நண்பர்கள் எல்லாம் ரொம்ப உங்களுக்கு தான் ரொம்ப புத்திசாலித்தனமாக எல்லாமே தெரியும்னு நினச்சி அவங்கள மற்றவங்க முன்னாடி இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னா எதிர்ப்பெல்லாம் சட்ட சிக்கல் கூட சிலருக்கு திடீர்னு வந்துடும். எனவே இந்த கோபத்தை மைனஸ் பண்ணுறது, மற்றவங்களை கேலி செய்கிறது மட்டும் விட்டுட்டால் கன்னியாராசிக்காரங்களுக்கு பெரிய அளவு அனுகூலம் ஏற்படும். இன்னும் அனுகூலம் அதிகமாக இருப்பதுக்கு தென்குடி திட்டை என்று சொல்வார்கள். தஞ்சாவூர்லேருந்து 10 கிலோமீட்டர் வசிஷ்டேஸ்வருடைய ஆலயம். அந்த ஆலயத்தில் இருக்கிற குரு பகவானை போய் தரிசிப்பது, பசுனை கொடுப்பது, அர்ச்சனை பண்ணுவது, இல்லை அபிஷேகம் பண்ணுவது, அந்த விபூதி தினம் வைத்து கொண்டு வருவது, தென்குட்டியை சரணாகதி அடைவதற்கு தென்குடி திட்டையை சரணாகதி அடையக்கூடிய இந்த கன்னியராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி உன்னதமான பயிற்சியாக இருக்கும். ஓகே சார், நம்ம மற்ற ராசிகள் குறித்து தொடர்ந்து பேசுவோம். இந்த நிலையில் சிம்மம் மற்றும் கன்னிராசி நேயர்களுக்கு சிவல்புரி சிங்காரம் ஜோதிடர் கணித்துள்ள பலன்களை தற்போது பார்க்கலாம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இதுவரையில் ஜென்மத்திலே சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்பொழுது 2ஆம் இடத்திற்கு வந்துவிட்டார். 2ஆம் இடம் என்பது வாக்கு, தனம், குடும்பம், இந்த மூன்றிலும் வலிமை சேர்க்கப் போகின்றது. அப்படிப்பட்டவர்களாக இருக்கும் உங்களுக்கு, முழு முக்கியத்துவம் பெறுபவர்களாக இருக்கும் உங்களுக்கு 2ஆம் இடத்திலே வந்த குரு பகவான் இனிய பலன்களையெல்லாம் இனி அள்ளி வழங்கப் போகின்றார். மன்னவன் 2இல் வந்தால் மகிழ்ச்சியே நாளும் கூடும், பொன்னோடு பொருளும் சேரும், புகழ்மிக்க வாழ்வும் மாறும், அந்நியர் யாருமின்றி அதிகாரம் கைக்குள் நிற்கும், கண்ணியத்தோடு வாழ கைகூப்பி தொழுவீர் குருவை என்று சொல்கிறார்கள். எனவே நீங்கள் இன்னும் குருவை தொழுதால் மேலும் மேலும் நற்பலன்களையெல்லாம் பெறலாம். இந்த குருவினுடைய பார்வை எங்கெங்கெல்லாம் பதிகிறது என்று சொன்னால் 6ஆம் இடத்தில் பதிவாகின்றது, 8ஆம் இடத்தில் பதிகின்றது, 10ஆம் இடத்தில் பதிகின்றது. அந்த 3 இடங்களும் புனிதமான இடங்களாக மாறுகின்றன. 6ஆம் இடம் என்பதுதான் எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கின்ற இடம். இனிமேல் உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டார்கள். எதிரிகளால் தொல்லைகளெல்லாம் இனிமேல் வராது. அந்த அளவுக்கு குருவின் பார்வை கை கொடுக்கப் போகின்றது. அஷ்டமத்தை குரு பார்ப்பதனாலே இழப்புகளை எல்லாம் ஈடு செய்யப் போகின்றது. சென்ற குரு பயிற்சியின் விளைவாக உங்களுக்கு சில சிக்கல்கள், இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். அவற்றையெல்லாம் இனி ஈடு செய்யும் விதத்திலே ஒரு நல்ல காரியம் நடைபெறும். மேலும் 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே தொழில் முன்னேற்றம், செயலிலே வெற்றியெல்லாம் கொடுக்கும் விதத்திலே அமையப் போகின்றது. 6இனை குருதான் பார்த்தால் அடைந்திடும் கடன்கள் யாவும். இதுவரை நீங்கள் வாங்கிய கடன்களை எல்லாம் கொடுத்து மகிழப் போகின்றீர்கள்.
எட்டினை குருதான் பார்த்தால் இருந்த நோய் மறைந்து போகும். நிறைய உடல்நிலை தொல்லைகளை சந்தித்து கொண்டிருந்த நீங்கள் இனி ஆரோக்கியத்தோடு வாழப்போகின்றீர்கள். 10னை குருதான் பார்த்தால் பாரினில் தொழிலும் வாய்க்கும் என்பார்கள். தொழில் வளம் சிறப்பாக அமைத்து கொடுக்கப் போகின்றது. அது மட்டும் அல்ல, 10ஆம் இடத்தை தொழில் பார்ப்பதனாலே பலவிதங்களில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். சீரோடும் சிறப்போடும் வாழ அது வழிவகுக்கும். பதவி வாய்ப்புகளும் பொன் பொருள் சேர்க்கையும் உங்களுக்கு உருவாகும். பொன்னும் பொருளும் போற்றுகிற செல்வாக்கும் இன்னும் பெருகி இயல்பாக வளம் கொடுக்க நீங்கள் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை சிவனையும் உமையவளையும் வழிபாடு செய்யுங்கள். மேலும் நாகசாந்தி பரிகாரங்களை நீங்களும் செய்ய வேண்டும். உங்கள் ராசியில் ராகுவும் 7லே கேதுவும் இருப்பதால் ஏற்றமும் இரக்கமும் உள்ள நிலை ஒரு சில சமயங்களில் வரலாம். எனவே சர்ப்பசாந்தி பரிகாரங்களை யோக பலம் பெற்ற நாளில் உங்களுக்கு அனுகூலம் தரும் கஷேத்திரங்களில் சென்று செய்வது நல்லது. மேலும் வைரவன்பட்டி என்ற ஊர் இருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு பக்கத்திலே வைரவருக்கென்று முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு ஊர். மார்த்தாண்ட வைரவர் வீற்றிருக்கும் ஆலயம். அந்த வைரவன்பட்டிக்கு சென்று வைரவர் வடிவுடையம்மன் வளரொளிநாதரை வழிபட்டு வாழ்வில் வளர்ச்சியை கூட்டிக் கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியின் விளைவாக உங்கள் ராசியிலேயே குரு வந்து சேர்வதனாலே எதையும் நீங்கள் யோசித்து செய்தால்தான் உங்களுக்கு யோகம். ராசிக்கு வந்தது குரு பகவான். யோசித்து செய்தால் வெற்றி வரும் என்று நான் சொல்வது வழக்கம். பொதுவாக வெற்றி கொடியை நீங்கள் நாட்ட வேண்டும் என்று சொன்னால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டும். ஜென்மத்திலே குரு வந்தாலே ஜென்மராமர் வனத்திலே என்று எல்லோரும் சொல்லி பயமுறுத்துவார்கள். ஆனால் நீங்கள் அதற்கு பயப்பட தேவையில்லை. காரணம், உங்கள் ராசிக்கு வந்த குரு பகவான் நேரே பார்க்கின்ற இடம் அவருடைய வீட்டையே பார்க்கின்றார். தன் வீட்டை தானே பார்க்கின்ற பொழுது அதனால் உங்களுக்கு 7ஆம் இடமாகவும் அது அமைந்து விடுகின்றது. இல்லறம் செழிக்க வைக்கும் இடத்தை குரு பார்ப்பதனாலே இல்லறம் நல்லறமாகும். இனிய வாய்ப்புகள் கைகூடும். 5, 7, 9 ஆகிய 3 இடங்களையும் குரு பார்க்கப் போகின்றார். இந்த பார்க்கிற குருவாலே பலன்கள் அதிகம் உண்டு. தீட்டும் திட்டங்களெல்லாம் செயலாக்குவதிலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடியவர்களாக விளங்குவீர்கள். ரகசியங்களை பாதுகாத்து வைப்பதிலும் வல்லவர்கள். வரவறிந்து செலவு செய்வதில் வல்லவர்களாக விளங்கும் உங்களுக்கு மன்னவன் ஜென்மம் வந்தால் மாற்றங்கள் உறுதியாகும். இடமாற்றம், வீடு மாற்றம், நாடு மாற்றங்கள் உறுதியாகலாம். 9ஐ குருதான் பார்த்தால் பொன்பொருள் பெருகும் உண்மை. 7னை குருதான் பார்த்தால் இல்லறம் இனிதாய் வாய்க்கும். வாழ்வினில் வசந்தம் சேரும். கசந்த காலங்களெல்லாம் வசந்த காலங்களாக மாற்றுகிற ஆற்றல் குருவின் பார்வைக்கு உண்டு. எனவே நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் வந்தால் அதை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் குருவாலே உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்க புதன்கிழமை தோறும் நீங்கள் வராகியை வழிபாடு செய்யுங்கள். அது மட்டுமல்ல, வடக்கு நோக்கிய அம்பிகையையும் வழிபாடு செய்யுங்கள். புதுக்கோட்டை மாவட்டத்திலே இருந்து பில்லமங்கலம் என்ற ஒரு அற்புதமான ஊர் இருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகில் உள்ள கீழச்சிவல்பட்டியிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த ஊர். இந்த பில்லமங்கலத்திலே பொன்னழகியம்மன் என்று மிக அற்புதமான அம்மன் ஒன்று உள்ளது. மகிஷாசுர மர்த்தனியின் அவதாரம் என்று கூட சொல்லலாம். இந்த ஸ்தலத்திற்கு வந்து காலடிப்பட்டாலே நீங்கள் அதை கைகூப்பி தொழுதாலே உங்களுக்கு நற்பலன்கள் வந்து சேரும். பொன்னழகி அம்மனுடைய அருளுக்கு பாத்திரமானால் யோகபலம் பெற்ற நாளிலே வந்து இந்த பில்லமங்கலம் பொன்னழகி அம்மனை வழிபட்டு பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவது மட்டுமல்ல, மிகப்பெரிய வெற்றிகளையும் நீங்கள் வரவழைத்துக் கொள்ள இயலும். சிம்மம் மற்றும் கன்னிராசி நேயர்களுக்கான பலனை பார்த்தோம். இந்த நிலையில் குரு பெயர்ச்சி சிறப்பு நேரலையில் ஒரு சிறிய இடைவேளை. இந்த நிலையில் சென்னையிலிருந்து ஒரு நேயர் நம்முடன் இணைகிறார், திரு முருகன். வணக்கம் முருகன், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? சார், நான் பிறந்த வருஷம் 1982. சரிங்க. ராசி மேஷம், சரி. நட்சத்திரம் பரணி. இதுக்கு இப்ப குரு பலன் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது ஆக்சுவலாக பரணி நட்சத்திரம் தானே நீங்கள்? ஆமாம்மா. அதாவது இப்போ குரு ஆக்சுவலாக சொன்ன மாதிரி குரு 6ல் வர்றதுக்கும் மற்றதுக்கும் நீங்கள் பயப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை. அதே சமயம் அஷ்டமத்தில் சனி இருக்கிறது மட்டும் கொஞ்சம் எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். செவ்வாயோடைய வீட்டில், அதாவது மேஷத்தினுடைய வீட்டிலே சனி இருப்பது 2017 டிசம்பர் வரைக்குமே இருக்கார்.
அந்த ஒரு ஆங்கிளில் பார்த்துக்கணும். குருவுடைய அமைப்பு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகத்தில் கண்டிப்பாக வந்து பாதிப்பு இருந்தால் அந்த உத்தியோகத்தில் வந்து பாதிப்பிலிருந்து நிவர்த்தி பண்ணுறது கண்டிப்பாக 100% கேரண்டி. வாக்குகள் மரியாதை கூடும், பண வரவு ஏற்படும், இந்த பொருள்கள் சேர்றது, சுபகாரிய அமைப்பு, வீடு கட்டுறது, மாற்றுறது, இந்த வசதிகளை பெருக்கிக் கொள்வது, பணத்தட்டுப்பாடு தீர்வதே பெரிய அளவுக்கு மன நிம்மதியெல்லாம் ஏற்படும். அதே சமயம் பயணங்கள், பழக்க வழக்கங்கள், கோபத்தை அறவே இல்லாமல் இருக்கணும். ஏன்னா அஷ்டமத்து சனி என்பதனால பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி, பிள்ளைகளோட சண்டை சச்சரவெல்லாம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. பொதுவாக இந்த குரு பயிற்சியில் வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நன்மை இருந்தாலும் இந்த செவ்வாய்க்கிழமையில் அன்னதானம் கொடுப்பது சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க, நாகராஜன் சென்னையிலேருந்து. வணக்கம் நாகராஜன், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்கள். சார் வணக்கம் சார். நான் வந்து மேஷ ராசிக்கார் சார். சொல்லுங்கள். மேஷ ராசி தான் அதிகமாக வருது, சொல்லுங்கள். பரணி நட்சத்திரம் சார். சரி, வயசு வந்து 48 சார். சரி, என்ன வேணும் உங்களுக்கு இப்போ? இல்லை சார், இந்த வருஷம் இந்த ராசி பலன்லாம் எப்படி, தொழில் வளர்ச்சிலாம் எப்படி இருக்கும் சார்? அதாவது ஆக்சுவலாக உங்களது வந்து இந்த டைம் நான் ஏற்கனவே சொன்னதை போல் குருக்கு பார்வை என்பது ரொம்ப முக்கியம். பார்வையில் சுபகாரியங்கள், குடும்பத்தில் சுப விரயங்கள் எல்லாமே ஏற்படுவதற்கும், குடும்பத்தில் ரொம்ப நாட்கள் சுபகாரியம் இல்லாமல் இருந்தால் அந்த அமைப்பெல்லாம் மாறும். ஏதாவது ஒரு வகையில் எல்லாம் அசைய பொருள் சேர்க்கை, குடும்பத்தில் எல்லாமே அனுகூலங்கள்லாம் காணப்படும். ஏதாவது ஒரு பொருள் சேர்க்கை நிச்சயமாக ஏற்படுவதோட தொழில் தான் மேஷத்துக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா தொழில். அந்த தொழில் சிறந்த அமைப்பு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். நல்ல முன்னேற்றம், தொழில் அமைப்பில் தடைப்பட்டிருந்த பதவி உயர்வுகள், வியாபாரத்தில் அபிவிருத்திகள், கூட்டாளி பிரச்சனை தீர்வது, கடன் தீர்ந்தாவே போருமே. மேஷத்துக்கு வந்து கடன் தான் பெரிய பாதிப்பு. அந்த கடன் தீர்வதை கண்கூடாக பார்க்கலாம். மீண்டும் மீண்டும் கடனாளி ஆகாமல் இருப்பது உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது. வண்டி வாகனத்தில் மட்டும்தான் அந்த பயணங்கள், இதில் மட்டும் நட்பு, கோபம் கொஞ்சம் குறைச்சிட்டிங்கனாவே மேஷத்துக்கு வந்து எல்லாமே அனுகூலம் தான் காணப்படுது. தேக ஆரோக்கியத்தில் மெயினாக வந்து ஹெல்த்தில் வந்து டைஜஸ்டிவும், நரம்பு சம்மந்தப்பட்ட ஏற்கனவே உபத்திர உள்ளவர்கள், தூக்கமின்மையால் பாதிப்புகள், அதுதான் பார்த்துக்கணும். எனவே உடற்பயிற்சி தான் மேஷத்துக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரம். ஏற்கனவே சொன்னதை போல் செவ்வாய்க்கிழமை அன்னதானம் கொடுப்பது விசேஷமான பலனை கொடுக்கும். அனுமன் சாலிசா சொல்ல சொல்ல கேட்க கேட்க அஷ்டமத்து சனியால் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குருக்காக 6ல் வராருன்னு சொல்லி ரொம்ப பயப்படுறதல்ல, தேவையில்லாதது மேஷராசி. சரி, இப்போது துளாராசி நேயர்களுக்கு வந்து குரு பயிற்சி, துளாராசி பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ராசிக்கு, உங்களுடைய ராசிக்கு 3க்கும் 6க்குரிய குருவானவர் 12 மறையிறது வந்து ஒரு பெரிய விசேஷம். ஆனால் அதே சமயம் உத்தியோகத்தில் தொழிலில் இருக்கிற துளாராசிக்காரர்கள் இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் என்ன வார்த்தை சொல்கிறீங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுங்க. எதிரிகள் வந்து சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சிடலான்னு நினைக்காதீங்க. சனியுடைய அமைப்பு 2ஆம் இடத்தில் கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த தொழில் அமைப்பில், உத்தியோக அமைப்பில் இருக்கிற துளாராசிக்காரர்கள் இந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கௌரவ குறைவு, சட்ட சிக்கல்கள் போன்ற விஷயத்தில் கூட பாதிப்பு ஏற்பட்டுடலாம். அதில் நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்துட்டால் எல்லாமே நல்லாயிருக்கும். தேக ஆரோக்கியம் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும். இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனை தீரும். பெரியோர் பெற்றோரோட பிரிந்து தொலை தூரத்தில் இருந்தவங்க, சண்டை போட்டு இருந்தவங்கெல்லாம் ஒன்றாவாங்க. மெயினாக வந்து உங்களுக்கு வந்து இந்த கடன் அமைப்பு மற்ற விஷயத்தெல்லாம் ஒரு டைம் சொல்லி அந்த டைமுக்குள்ளே முடிக்கிறது பாருங்கள். நீங்கள் போய் பேசினாவே எல்லாமே தீர்ந்துடும். மறைஞ்சு போகாதீங்க. அதே போல் சுபகாரியத்தில் கொஞ்சம் தடை காட்டுது. குலதெய்வ வழிபாடு, நான் சொல்கிறது மாதிரி குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். பெரிய அளவு அனுகூலங்கள் காணப்படும். சர்ப அமைப்பு பெரிய அளவு அனுகூலத்தோடு இருக்கிறதுனால கடல் கடந்து நல்ல விஷயங்கள், பயணங்கள், வியாபார அமைப்பு, உத்தியோக அமைப்பு, தொழில் அமைப்பு, படிப்பு அமைப்பெல்லாம் கடல் கடந்து படிப்பது, ஹையர் ஸ்டடீஸ்கெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். பிள்ளைகளோட தேக ஆரோக்கியம், பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருக்க மாதிரி சொல்லுங்கள். கதிராமங்கலம் வனதுர்கா பரமேஸ்வரி, கும்பகோணத்தில் இருக்கிற கதிராமங்கலம் வனதுர்கா பரமேஸ்வரி உங்களுக்கு ரொம்ப நன்மை. இந்த குரு பயிற்சியில் இதை மட்டும் பண்ணிவிடும். சார், விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சகத்துக்கு வந்து குருவானவர் 11ஆம் இடத்துல வர்றது ரொம்ப லாபம். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அதோடு தைரியமாக ஒரு நமக்கு நம்பிக்கை ஏற்படும். அடுத்தது பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறும். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்ற புத்திர சந்தான பிராப்தங்கள், சுபவரவுகள், பிள்ளைகளுக்கு வாழ்க்கை நன்மை, குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் பார்வையினால் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வது, டைவர்ஸ் வரைக்கும் கேஸ் வரைக்கும் போனவங்க கூட ஒன்று சேர்ந்துடலாம். குடும்பத்தை விட்டு உத்தியோக நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக பிரிஞ்சவங்க, குழந்தையை பிரிஞ்சவங்க, பொண்டாட்டியை பிரிஞ்சவங்க எல்லாம் ஒன்று சேர்றது, அவங்கள அவங்க ஊருக்கு கூட்டின்னு போகிறது, அயல்நாட்டிலேருந்து அங்கேயே அவங்கள கூட்டின்னு போகிறது, தொழில்
உத்தியோகம், கடல் கடந்த பயணங்கள், அடிக்கடிக்கு ட்ரேடிங் போன்ற தொழிலில் பெரிய முன்னேற்றம், வியாபாரிகளுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய அளவுக்கு லாபம் எல்லாமே ஏற்படும். அதே சமயம் அடிவயிறிலேருந்து பாதம் வரைக்கும் உள்ள தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது உங்களுடைய கழிவுகள் போகிற இடம், உணவு முறைகள், வண்டி வாகனம், பயணங்கள், துக்க பயணத்தில் குடும்பத்தாரோட ஒன்றாக செல்லாமல் தனித்தனியாக போகிறது, அவசியமில்லாம் அந்த கேளிக்கை பயணங்கள்லாம் தவிர்த்துறது. சனி வந்து ஜென்மத்தில் இருக்கிறத மட்டும் கவனத்தில் வச்சுக்கணும். குரு பெரிய அளவு ஏற்றம், கண்டிப்பாக எல்லா அனுகூலம். பெண்களுக்கு திருமண தடைகளிலிருந்து கண்டிப்பாக நிவர்த்தி ஏற்படுவது கண்கூட பெரிய விஷயம். சுத்தமாக தடை நீங்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடு, கண்டிப்பாக ஒரு முறை குலதெய்வ வழிபாடுடன் பெருமாள் வழிபாடு பெரிய அளவு ஏற்றம். சுபகாரியங்கள் எல்லாம் நான் சொன்னதை போல் கண்டிப்பாக பொருள் சேர்க்கை பெரிய சந்தோஷம், அசையா பொருள் சேர்க்கை எல்லாம் பெரிய அளவு ஆனந்தம். விருச்சகத்துக்கு இன்னும் பெரிய அனுகூலம் பார்த்திங்கன்னா திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர், திருவாரூர்லேருந்து திருத்தறிப்பூண்டி போகின்ற வழியில் உள்ள திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர், அவரை போய் தரிசனம் பண்ணுவது, அர்ச்சனை பண்ணுவது, அபிஷேகம் பண்ணுவது, அந்த விபூதியை வைத்து கொண்டு வருவது, இந்த சனியால் ஏற்பட்ட அபகீர்த்திகள்லாம் நீங்கும், நல்லதே நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசி. தனுசு ராசிக்காரர்கள் ஆக்சுவலாக தனுசுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது பெரிய அளவு ஏற்றம் எல்லாம் வந்து 10ல் வரக்கூடிய குரு வந்து பதவி பறிபோகம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. உங்கள் ராசிநாதனே அவர் தான், உங்கள் ராசிக்கூட அதிபதி அவர் தான். மேலும் வந்து உங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் கண்டிப்பாக நிறைய வேலைகள் கிடைக்கும். தொழிலில் வந்து நிறைய அளவுக்கு நீங்கள் அலைய வேண்டியது இருக்கும். 7.5 சனி இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துக்குங்க. பாதங்கள், வழுக்கலான இடங்கள் கவனங்கள், உயரமான இடங்கள், நெருப்பு போன்ற இடங்கள் வேலை செய்வர்கள், வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டுறதெல்லாம் இல்லாமல் குறிப்பாக 30 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் இந்த வண்டியில் வித்தை காட்டுறது, ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது, இந்த இது பண்ணுறது, சர்க்கஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா பிரச்சனை வரும். அதில் கவனமாக பார்த்துக்கணும். சர்ப அமைப்பெல்லாம் ரொம்ப அனுகூலமாக இருக்குது. ஏற்றம், ஏற்கனவே எதிரிகளுடைய பிரச்சனை தீர்வது, தேக ஆரோக்கியம் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது, பண சேர்க்கையெல்லாம் ஏற்படும். ஏனென்றால் குருவின் பார்வை அனுகூலங்கள் ஏற்படும். பெற்றோருக்கு அனுகூலங்கள் காணப்படும். பெற்றோர் வாழ்க்கை நல்ல சுபிட்சம் ஏற்படும். இரத்த பந்த உறவுகளுடைய குடும்பத்தில் சகோதரர்களுடைய திருமண தடையெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். இதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். ஆனால் அதே சமயம் சோம்பல் கண்டிப்பாக காணப்படும். அந்த சோம்பல்லேருந்து வெளியில் வர்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயமாக காணப்படுகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னும் அனுகூலம் எல்லாம் ஏற்படுவதற்கு சங்கரங்கோயில் என்று சொல்வார்கள். ராஜபாளையம் அடுத்து உள்ள சங்கர நாயனார் கோயிலில் உள்ள அரியும் சிவனும் சேர்ந்த சங்கர நாயனாரையும் வழிபாடு பண்ணுறதோட கோமதி அம்மன் சன்னிதானத்தில் வழிபாடு பண்ணி குங்கும அர்ச்சனை பண்ணி கோமதி அம்மன் சன்னிதானத்தில் உள்ள ஸ்ரீசக்கர குழியில் அமர்ந்து கொள்வது, தியானிப்பது, புற்றுமண்ணை எடுத்துக்கொண்டு வந்து வீட்டிலே வைத்து கட்டி விடுவது, தீபம் காட்டுவது பெரிய அளவு விசேஷமும். கோமதி அம்மன் படத்துக்கு தினமும் தீபம் ஏற்றுவது ஏற்றத்தின் அளவை பன்மடங்காக உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். சார், நம்ம இப்போது மகரம், கும்பம், மீனம் ராசிகள் குறித்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். இந்த நிலையில் துலாம், விருச்சிகம், தனுசு ராசி நேயர்களுக்கு ஜோதிடர் சிவல்புரி சிங்காரம் கணித்துள்ள பலன்களை தற்போது பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விரயஸ்தானத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். விரய குருவாக வந்துவிட்டதே, இதை செய்வோமா அதை செய்வோமா, வீண் விரயங்கள் ஏற்படுமா என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். 6க்கு அதிபதி 12இல் ஆகினும் விரயம் அதிகரிக்கும். 6க்கு அதிபதியாக இருந்து 12இலே வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது விபரீத ராஜயோக அடிப்படையிலே உங்களுக்கு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்கிறோமே, அதை போல உங்களுக்கு விபரீதமான முறையில் நல்ல பலன்களை எல்லாம் அள்ளி வழங்கப் போகின்றார். மனதை புண்படுத்தாமல் பண்படுத்த வேண்டும் என்று சொல்பவர்கள் நீங்கள். நீதிக்கும் நேர்மைக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது வருகின்ற இந்த குரு பகவான் சுப விரயங்களை அதிகமாக செய்ய வைக்கப் போகின்றார். இடமது 12இல் இயல்பாக குருவும் வந்தால் கடமையில் கவனம் தேவை, காசு பணம் விரயமாகும் என்று சொல்வார்கள். எதிலும் நீங்கள் நல்ல கவனத்தோடு இருக்க வேண்டும். இல்லை என்றால் வீண்வெளிகள் வரலாம், விரயங்கள் கூடலாம். ஒன்றை நீங்கள் செய்ய நினைத்து அது வேறொன்றாக மாறிப்போகலாம். உடமையாய் சொத்து சேரும், உடல்நிலை அச்சுறுத்தும், தடம்புரளாமல் வாழ தைரியமே கை கொடுக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. நீங்கள் தடம்புரளாமல் வாழ வேண்டுமானால் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு தேவை என்பார்கள். யாராக இருந்தாலும் தைரியத்தோடு வாழ வேண்டும். அஷ்டலட்சுமிகளில் 8வது லட்சுமியாக இருப்பது தைரிய லட்சுமி. நாம் சேர்க்கின்ற பணத்தை பாதுகாப்பதே தைரிய லட்சுமி தான். எனவே தைரியம் புருஷ லட்சணம் என்பார்கள். அந்த தைரியத்தோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த குருவினுடைய பார்வை பதிகிற இடம் அற்புதமான இடங்கள். 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம் ஆகிய 3 இடங்கள். 4 என்பதுதான் சுகஸ்தானம், தாய்ஸ்தானம், வாகனங்கள், யோகங்கள் எல்லாம் வருகின்ற இடம். 6ஆம் இடம் என்பது எதிர்ப்பு, வியாதி, கடன். உங்களுக்குள்ள எதிரிகளெல்லாம் விலக வேண்டுமானால்
உங்களுக்கு இருக்கின்ற கடன்கள் தீர வேண்டுமானால், நோய்கள் அகல வேண்டுமானால் குரு பார்க்க வேண்டுமல்லவா? அந்த 6ஆம் இடத்தை இப்பொழுது குரு பார்க்கின்றார். 8ஆம் இடத்தை பார்ப்பதனாலே உங்களுக்கு இழப்புகளை எல்லாம் ஈடு செய்யும் வாய்ப்பு வரும். 4னை குருதான் பார்த்தால் நல்லது இல்லம் சேரும். 6னை குருதான் பார்த்தால் அனைவரும் பகையும் தீரும். யாரோடு பகை இருந்தாலும் சரி, அதெல்லாம் தீர்ந்துவிடும். 8னை குருதான் பார்த்தால் இழப்புகளை ஈடு செய்யும் என்பார்கள். அப்படிப்பட்ட 3 ஸ்தானங்களை குரு பார்ப்பதனாலே முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகின்றது. வீடு கட்ட வேண்டும், இடம் வாங்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டால் அந்த சொத்து சேர்க்கைக்கும் அஸ்திவாரமிடும் நாளாக, இடமாக இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு வாய்ப்புகளை எல்லாம் வழங்கப் போகின்றது. இந்த குருவருளாலே மேலும் நீங்கள் நற்பலன்களை பெற வெள்ளிக்கிழமை தோறும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வெள்ளிக்கிழமை மட்டுமல்ல, ஆனைமுகனை என்றைக்குமே வழிபாடு செய்ய வேண்டும். வேளமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுத்து வரும், வெள்ளைக்கொம்பன் விநாயகனை தொழ அள்ளி வழங்கும் நல்ல பலன்களை என்று சொல்வார்கள். எனவே அந்த விநாயகப் பெருமானை நீங்கள் வணங்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் காரைக்குடிக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு அழகான ஊர் அரியக்குடி. அந்த அரியக்குடியிலே வீற்றிருக்கின்ற திருமாலையும் திருமகளையும் அனுமனையும் வழிபட்டால் வாழ்க்கையிலே உங்களுக்கு அற்புதமான பலன்களெல்லாம் வந்து சேரும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்யக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இப்பொழுது பயிற்சியாகின்ற குரு பகவான் லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்றார். 2ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் குரு பகவான், தனாதிபதியாக விளங்கும் குரு பகவான் லாபஸ்தானத்திலே வந்து சஞ்சரிப்பதனாலே இந்த குரு பயிற்சியின் விளைவாக மிக மிக அதிகமான நன்மைகளை பெறுபவர்கள் நீங்கள்தான். பணமழையிலும் பாராட்டு மழையிலும் நீங்கள் நனையப் போகின்றீர்கள். லாபஸ்தானத்தில் குரு பகவான் நாளும் இனிமேல் பணமழைதான் என்று நான் சொல்வது வழக்கம். 3ஆம் இடத்திலே குரு பார்வை பதிகின்றது. 5ஆம் இடம் 7ஆம் இடம் ஆகிய 3 இடங்களிலும் குருவின் பார்வை பதிவதனாலே அந்த 3 இடங்களும் புனிதமடைகின்றன. முக்கியத்துவமான இடம் 3ஆம் இடம். வாழ்க்கையில் வெற்றிகள் ஸ்தானம் என்று நாம் சொல்வது வழக்கம். வெற்றி மீது வெற்றி ஒருவருக்கு வர வேண்டும் என்றால் 3ஆம் இடத்தை குரு பார்க்க வேண்டும். எனவே வாழ்க்கையில் வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏற உங்களுக்கு வழிவகுத்துக் கொடுப்பது இந்த வியாழன்தான். எதை நீங்கள் செய்ய நினைத்தீர்களோ அதை உடனடியாக செய்ய இயலும். பணவளமும் உங்களுக்கு நன்றாக இருக்கின்றது. அதே நேரத்தில் உடல் வளமும் நன்றாக இருக்கும். உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். நண்பர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியங்கள் இல்லத்திலே நடைபெறும். மங்கள ஓசை மனையிலே கேட்கும். இடம் வாங்க வேண்டும், பூமி வாங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அது கைகூடும். தொழில் செய்ய வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கு தொழில் வளம் பெருகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் உயர் பதவிகளும் உன்னத நிலையும் உருவாகும். இயல்பாகவே அவர்களுக்கு இலாகா மாற்றங்கள் எல்லாம் வந்து சேரலாம். இந்த 3ஆம் இடத்தை குரு பார்ப்பது மட்டுமல்ல, 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கின்றார். பூர்வ புண்ணியஸ்தானம் புனிதமடைவதனாலே பிள்ளைகள் இல்லை என்று நினைத்தவர்களுக்கு பிள்ளை பேறுகள் கிடைக்கும். கல்யாண வாய்ப்புகளும் கைகூடும். சப்தமஸ்தானத்தை குரு பார்ப்பதனாலே இல்லறம் நல்லறமாகும். இனிய வாழ்க்கை அவர்களுக்கு அமையும். கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். குடும்பத்தில் இருப்பவர்களெல்லாம் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் விதத்திலே இந்த குரு பெயர்ச்சி இருக்கின்றது. குருவின் பார்வை பதியும் இடங்களை பற்றிய கவசம் என்ன சொல்கிறது என்றால், 3னை குருதான் பார்த்தால் முன்னேற்றம் அதிகரிக்கும். 5னை குருதான் பார்த்தால் அனைத்திலும் வெற்றி கிட்டும். 7னை குருதான் பார்த்தால் இல்லறம் இனிதாய் மாறும் என்று சொல்கிறார்கள். எனவே இல்லற வாழ்க்கையிலே இனிதான வாழ்ப்புகளெல்லாம் வந்து சேர, வாழ்க்கை தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்து கொடுக்க இந்த குருவின் பார்வை உங்களுக்கு கை கொடுக்கின்றது. இந்த குரு பேச்சியின் விளைவாக மேலும் நீங்கள் நற்பலன்களை அடைய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கும் ஆனைமுகப் பெருமானையும் ஆறுமுகப் பெருமானையும் வழிபட்டு வாருங்கள். அது மட்டும் அல்லாமல் பௌர்ணமி தோறும் கிரிவலம் வருவது நல்லது. மலைவலம் வந்தால் மகத்துவம் கிடைக்கும். கிரிவலம் வந்தால் கீர்த்திகள் மேலோங்கும். உங்களுடைய ராசியிலே சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். எனவே சந்திரபலம் கூடுகின்ற பௌர்ணமி நாளிலே நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மலைகள் அல்லது ஆன்மீகங்களை சார்ந்த மலைகள், ஆலயங்கள் இருக்கின்ற மலைகளை சுற்றி வந்தால் உங்களுக்கு நன்மைகள் நாள்தோறும் வந்து கொண்டே இருக்கும். சந்தோஷத்தை சந்தித்து கொண்டே இருப்பீர்கள். சிறப்பு வழிபாடாக திருப்பத்தூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பட்டமங்கலத்திற்கு சென்று திசை மாறிய தென்முகக் கடவுளை வழிபாடு செய்யுங்கள். அங்கு கிழக்கு நோக்கி வீற்றிருந்து அருள் தருகிறார் தென்முகக் கடவுள். அந்த தென்முகக் கடவுளை இன்முகத்தோடு நீங்கள் வழிபட்டால் நன்மைகளெல்லாம் உங்கள் இல்லம் தேடி வரும். நாளும் வளம் பெருகும். வசந்த காலம் உங்களுக்கு உருவாகும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்திருக்கின்றார். 10லே குரு வந்தால் பதவியில் மாற்றம் உண்டு என்பார்கள். அதற்காக நீங்கள் பயப்பட வேண்டாம். பதவி இல்லாதவர்களுக்கெல்லாம் பதவி கிடைக்கும். பதவியில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் மாறலாம். குரு பகவான் எப்பொழுதுமே அந்த பழைய 10லே வந்தால் பதவி பறிபோகும், 10லே வந்தால் பதவி மாறும் என்று சொல்வார்களே என்பதை நீங்கள் நினைத்து கொண்டிருக்க வேண்டியது இல்லை. காரணம், குரு இப்பொழுது பார்க்கும் இடம் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம் ஆகிய 3 இடங்களும் முக்கியத்துவம் பெறுகின்றன. அந்த இடத்தின் அடிப்படையிலும் அதன் பார்வை பலத்தின் அடிப்படையிலும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரப்போகின்றன. 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பம் என்பதிலே தனம் என்ற ஒன்று அங்கே இருக்கிறது. எனவே பணப்புழக்கம் ஒருவருக்கு நன்றாக இருக்க வேண்டுமானால், பொருளாதார நிலை உயர வேண்டுமானால் 2ஆம் இடத்தை குரு பார்க்க வேண்டும்.
அப்படி குரு இப்பொழுது பார்ப்பதனாலே நீங்கள் பற்றாக்குறையிலிருந்து மீளுவீர்கள். பணப்பற்றாக்குறை அகலும். நினைத்த அளவிற்கு உங்களுக்கு செல்வநிலை உயரும். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தொல்லை தந்த எதிரிகளெல்லாம் விலகுவார்கள். இனி நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் உத்தியோக மாற்றங்கள் கூட உங்களுக்கு உறுதியாகலாம். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். வாகன யோகமும் உண்டு. பயணங்களால் பலன் கிடைக்கும். இன்றைக்கு இந்தியாவில் இருப்பீர்கள், நாளைக்கு இத்தாலி செல்வீர்கள், மறுநாள் மாஸ்கோ செல்வீர்கள். இப்படி பயணங்களால் சுற்றிக்கொண்டே இருப்பவர்களும் நீங்களாகவே இருப்பீர்கள். அலைச்சல் உங்களுக்கு இருந்தாலும் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். புதிய வாகனங்கள் வாங்கும் யோகமும் உண்டு. 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே எதிர்ப்பு, வியாதி, கடன் என்கின்ற இடத்தை குரு பார்க்கின்ற பொழுது எதிரிகள் விலகுவார்கள். அந்த இடம் புனிதமடைகின்றது. கடன் சுமைகள் குறையும். கவலைகள் தீரும். நல்ல வாய்ப்புகளை நீங்கள் மேலும் வரவழைத்துக் கொள்ள உங்களுக்கு அந்த 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே இல்லத்தில் நல்லது நடக்கும். 4னை குருதான் பார்த்தால் நல்லதோர் செயல்கள் நடக்கும். 6னை குருதான் பார்த்தால் அண்டிய பகையும் மாறும் என்பதற்கு ஏற்ப இத்தனை நல்ல காரியங்களும் நடைபெறுவது மட்டுமல்ல, மேலும் நீங்கள் நற்பலன்களை வரவழைத்துக் கொள்ள வியாழக்கிழமை விரதம் இருப்பது நல்லது. தென்முக கடவுளுக்காக நீங்கள் விரதம் இருந்து அவரை வழிபாடு செய்தால், அதிலும் குறிப்பாக நீங்கள் மாலை நேரத்தில் சென்று வழிபாடு செய்வதை காட்டிலும் அதிகாலையில் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். குருவை முதலில் வழிபாடு செய்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு முழுமையான நற்பலன்கள் கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் வியாழன் குரு. எனவே குருவினுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ராசியாக நீங்கள் விளங்குபவர்கள். குருவை கும்பிட கும்பிட உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். குருவருளால் உங்களுக்கு திருவருளும் கிடைக்கும் மற்றும் தேனான வாழ்க்கையும் அமையும். அது மட்டும் அல்லாமல் இளையாற்றங்குடி என்ற ஊரிலே இருக்கக்கூடிய நித்திய கல்யாணி கைலாசநாதரை வழிபாடு செய்யுங்கள். நித்திய கல்யாணி கைலாசநாதரை நீங்கள் வழிபாடு செய்தால் நித்தியமும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். குரு பெயர்ச்சி சிறப்பு நேரலை தொடர்கிறது. திட்டையிலிருந்து நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குரு பகவானிற்கு தீபாராதனை காட்டப்படும் நேரலை நிகழ்ச்சிகளை நாம் திட்டையிலிருந்து நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். குரு பகவானுக்கு திட்டையில் இப்போ குரு பகவானுக்கு பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய சிறப்பு அம்சம், அதாவது வசிஷ்டேஸ்வருடைய ஆலயம் தான் தஞ்சாவூர்லேருந்து 10 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த திட்டை, தென்குடி திட்டை என்ற பேர். இங்கே மட்டும்தான். மற்ற இடத்துல நம்ம வந்து ஆலங்குடியில் கூட பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி தான். அதாவது சிவன் குருவாகி காட்சி அளிக்கிறார். இவர் மட்டும்தான் யானை வாகனத்துடன் இருக்கக்கூடிய நவகிரக குரு தஞ்சையில் இருக்கிற தென்குடி திட்டை. அந்த தென்குடி திட்டையில் இருக்கிற வசிஷ்டேஸ்வருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய திட்டை குரு பெயர்ச்சியில் நம்ம பார்ப்பது உலகத்தில் பெரிய விசேஷம். ஆலங்குடி எல்லோரும் ஆலங்குடி குருஸ்தலம் என்று பெயர் எடுத்தது எப்படி என்றால், பிரம்ம ரிஷிகளுக்கெல்லாம் குருவாகி அருள் புரிந்த சிவபெருமானால் அங்கே ஆக்சுவலாக தட்சிணாமூர்த்தியாக சிவன் அவதாரம் எடுத்து தட்சிணாமூர்த்தியாக காட்சியளித்து குருவுக்கு குருவாய் காட்சியளிப்பதனால்தான் அந்த ஆலங்குடி அவ்வளோ பிரசித்தம். ஆனால் உண்மையாக பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சியுடைய அனுகூலம் தென்குடி திட்டைக்கு உண்டான ஒரு சிறப்பான அமைப்பு. அப்பேற்பட்ட தென்குடி திட்டை வசிஷ்டேஸ்வருடைய ஆலயம் ஒன்று, சிவனுடைய ஆலயம் தஞ்சையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்குது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த தென்குடி திட்டை தான் யானை வாகனத்துடன் இருக்கக்கூடிய குரு. நம்ம நவகிரகத்தில் பார்த்திங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது என்று சொல்லக்கூடிய அந்த நவகிரகத்தில் இருக்கிற குரு பெயர்ச்சி தான் இன்று நடக்கிறது. அந்த குரு பெயர்ச்சிக்கு உகந்த இடம்தான் இந்த தென்குடி திட்டை. அந்த தென்குடி திட்டையிலிருந்து பார்ப்பது தான் இப்போ தந்தி டிவியுடைய தொலைக்காட்சி நேரடியாக காட்டக்கூடிய இந்த தென்குடி திட்டை பக்தர்களுக்கு உண்மையான ஒரு குரு பெயர்ச்சிக்கு உண்டான பலனை நேரடியாக கிடைக்கக்கூடிய பிராப்தத்தையும் அவர் வாழ்க்கையில் அவர்களுக்கு எல்லா விதமான நலனையும் கொடுப்பதற்கு இந்த குருவின் அனுகிரகம். இந்த குரு பெயர்ச்சி என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். ஆனால் குரு பெயர்ச்சி என்பது திட்டையில் காட்டக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி என்பது தான் நீங்கள் மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அங்கு நம்ம ஆலங்குடியோ மற்ற கிரகங்களோ எல்லாமே பார்த்தீர்கள் என்றால், அதாவது மற்ற ஊர்களில் காட்டுவதெல்லாம் அதாவது தட்சிணாமூர்த்தி சிவன் குருவாகி அதாவது கல்லாலான விருட்சத்தில் கீழிருந்து ஆசீர்வாதம் சிவன் பண்ணக்கூடிய ஒரு அவதாரம். அப்பேற்பட்ட ஒரு அவதார ஸ்தலத்தில் குருவாகி அனுகிரகம் பண்ணுவதை வணங்குவது, சிவனை வணங்குவது குருவால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து நிவர்த்தி செய்யும். இந்த குருவை வணங்குவது நமக்கு எல்லாமே இந்த குருவால் கண்டிப்பாக கிடைக்கும். ரைட் சார், இந்த குரு பெயர்ச்சியில் மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்?
மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக குரு வந்து அஷ்டமத்தில் இருந்தார். இவ்வளோ நாள் அஷ்டமத்தில் இருந்த குருவானவர் மாறி 9ஆம் இடத்துக்கு வருகிறது. அதாவது ஒரு மனுஷன் வந்து குடும்பத்தை விட்டு நாட்டை விட்டு ஓடி போனவனுக்கு 9ல் வந்தால் அவன் கண்டிப்பாக திருப்பி எல்லா இடத்துலையும் வந்து சேருவான்றது ஐதீகம். அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஸ்தானம் தான் இந்த 9ஆம் இடம். அதே சமயம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுவும் 8ஆம் இடத்தில் ராகுவும் இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் சர்ப அமைப்பு என்பதனால் ஒரு முறை கண்டிப்பாக அம்மன் கோயில்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு வார வாரம் சென்றுவிட்டு வருவது சர்பத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சுபவிரய பிராப்தங்கள், தைரியம், எல்லாத்துலேயும் தைரியமே போயிருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். கர்ப்ப அனுகிரகம் ஏற்படும். புது வரவுகள் ஏற்படும். சுபகாரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக பெண்களுக்கு, ஆண்களுக்கு, இள வயதினர்களுக்கு, பெரியவர்களுக்கு எல்லாமே அவங்களுடைய கனவெல்லாம் இருக்கும். என் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணும், நிலம் வாங்கணும். அதை இடையூறுக்கு மன்னிக்கணும். இப்போ ஆலங்குடியிலேருந்து நம்ம நேரடி காட்சிகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ ஆலங்குடியில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம், ஆலங்குடியில் வந்து பார்த்தீங்கள் என்றால் பிரம்ம ரிஷிகளுக்கே குருவானவர், அதாவது சிவனானவர் தட்சிணாமூர்த்தி காட்சி கல்லாலான விருட்சகத்திலிருந்து ஆட்சி புரியக்கூடிய ஆலங்குடி குரு பகவான் தட்சிணாமூர்த்தியாக சிவன் தான் அருள்பாலிக்கிறார். இவர் உலகத்துக்கே குருவாகி இருந்து எல்லோருக்கும் அருள்பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த குரு பயிற்சி ஆரம்பிக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த ஆர்த்தியை நாம் பார்ப்பது எப்பேற்பட்ட விஷயம். ஏற்கனவே குருவான தென்குடி திட்டையில் குருவை பார்த்தோம். இப்போ ஆலங்குடி குருவையும் அனுகூலத்தையும் பார்ப்பது இந்த குரு பயிற்சியில் நம்ம வீட்டிலே இருந்து தந்தி டிவி தொலைக்காட்சியின் வாயிலாக எல்லா விதமான அனுகூலத்தையும் பெற்று இந்த குரு பயிற்சியில் எல்லோருக்கும் எல்லா விதமான சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்பட்டு சுபமும் அனுகூலமும் இந்த நாட்டுக்கு பலவிதமான கஷ்டங்கள் இந்த நாடு இயற்கை சீற்றத்தாலும் மனிதர்களுடைய பேராசையாலும் ஏற்பட்ட இந்த அமைப்பெல்லாம் இந்த குரு பயிற்சியிலிருந்து மாறுவதற்கு உண்டான அனுகூலங்கள். ஏனென்றால் குருவானவர் தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு வருகக்கூடிய கன்னியானவர் நட்பு வீடு. இந்த நட்பு வீட்டுக்கு வரக்கூடிய குருவால் நல்லதே தான் நடக்கும் என்பது ஐதீகம். அப்பேற்பட்ட அனுகூலம் தான் தென்குடி திட்டை ஆலங்குடியுடைய அமைப்பு. சரி, இப்போ மகர ராசி நேயர்களுக்கான அந்த பலன்கள் சொல்லிட்டு இருந்தேன். இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதமான அனுகூலங்கள் காணப்பட்டாலும் கடல் கடந்து பயணங்கள் சமயத்தில் உடைமைகள் விஷயத்திலும் வேற்றுமொழி மனிதர்கள் மூலியமாக பேசுகின்ற சமயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், இந்த கடல் கடந்த பயணங்கள் சமயத்தில் மட்டும்தான் சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் இந்த குரு பயிற்சி உன்னதமான பயிற்சி, சிறப்பான பயிற்சி எல்லாம் கூடி வருவதுடன் சுபகாரியங்கள், கடன் அமைப்பு நிவர்த்தி, குடும்பத்திலுடைய நிம்மதியாக சேர்ந்து நிம்மதியாக சாப்பிடுவதற்குண்டான அனுகூலமான அமைப்பு. மேலும் எல்லாம் அனுகூலம் ஏற்படுவதற்கு ஒரு முறை குடும்பத்தாருடன் பிள்ளையார்பட்டிக்கு சென்று அபிஷேகம் செய்து அந்த பிள்ளையார்பட்டி படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றுவது மகர ராசிக்காரர்களுக்கு யோகமும் அனுகூலம் நிச்சயமாக தரும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி, அதான் ஆக்சுவலாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பார்த்தால் இவ்வளோ நாட்கள் இப்போ உங்களுடைய ராசியில் கேது இருப்பதும் 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதும் அஷ்டமத்துக்கு வருகிறார். அதாவது குருவானவர் 2க்கும் 11க்கும் உரிய குருவானர் அஷ்டமத்தில் வருவதும், ஏற்கனவே 10ஆம் இடத்தில் சனி இருப்பதும், தொழிலில் ஏற்கனவே எதுவும் செய்தாலும் சரியில்லாமல் விருத்தி இல்லாமல் இருப்பதும், எதை செய்தாலும் அந்த தொழில் இது இல்லாமல் இருப்பதும் எல்லாம் காணப்படக்கூடிய ஒரு மன கஷ்டமான பீரியடில் அஷ்டமத்தில் வரக்கூடிய குருவால் நமக்கு அது நடக்குமோ இது நடக்குமோ என்றெல்லாம் பயப்பட வேண்டாம். ஒரு முறை தேக ஆரோக்கியத்துக்கு முழு பரிசோதனை செய்து கொள்வது, இடது பக்க தேக ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். எனவே இதய பகுதிக்கு ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்வது கும்பராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். எதிரிகள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். யாரையும் பழி வாங்க வேண்டும், அதை செய்ய வேண்டும், அவரை பற்றி இப்படி புறம் கூறுவது, அந்த மாதிரி விஷயத்திலிருந்து நகர்ந்து கொண்டாலே கும்பராசிக்காரர்களுக்கு நன்மையும் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். ஏற்கனவே நான் சொன்னதை போல் ஸ்தான பலத்தினால் பாதிப்புகள் கிடையாது. குருவுக்கு பார்வை பலம். அப்படி பார்க்கின்ற சமயத்தில் 2ஆம் இடம், 4ஆம் இடம், அடுத்ததாக 12ஆம் இடம் எல்லாம் குரு பார்வையிடுவதனால் சுப விரயங்கள், சுப பிராப்தங்கள், வரவுக்கு மீறி செலவு காணப்பட்டாலும் புது கடன் பெற்றாலும் அந்த கடன்கள்லாம் சுபவிரய பிராப்தத்துக்கு உண்டான அமைப்பு. இரத்த பந்தத்தில் பூர்வீக சொத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வது, சுகஸ்தானம் வலுப்பெறுவது, மனதிற்கு பிடித்த பொருள்கள் சேர்ப்பது, தனம், குடும்பம், வாக்கு மரியாதை கூறுவது, உத்தியோகத்தில் மரியாதை கூறுவது, வாக்கில் மரியாதை கூறுவது என்று எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்பட்டாலும் கும்பராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியமும், வண்டி வாகனமும், கையெழுத்திடுவது, ஜவாப்பு சொல்வது, ஜாமீன்லாம் கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். மேலும் எல்லா விஷயத்திலும் அனுகூலம் ஏற்படுவதற்கு நாமக்கல் ஆஞ்சநேயரிடம் போய் தரிசனம் செய்வது, பசுனை கொடுப்பது,
நாமக்கல் ஆஞ்சநேயர் தரிசனம் முடிச்சுட்டு எதிரிலே இருக்கிற நரசிம்மர் தரிசனம் செய்வது பெரிய அளவு ஏற்றத்தை கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். இப்போ மீனராசி அதாவது ராசிகளிலே கடைசி ராசி மீன ராசி. உங்கள் ராசியுடைய அதிபதியே குருவானவர். அவர் இப்பொழுது 7ஆம் இடம், இத்தனை நாள் 6ல் இருந்த குருவானவர் 7க்கு வந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். அதோடன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அதோடன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். அப்பேற்பட்ட விசேஷமான நட்பு வீட்டு பார்வை ரொம்ப நல்லது. கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வது, பெரிய அளவு பிரச்சனைகள் குடும்பத்தில் காணப்பட்டிருந்தவர்கள் ஒன்று சேர்வது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, பயமாக இருந்த அமைப்பெல்லாம் மாறிடும். இந்த நாள் இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு குழப்பம் இருந்த அமைப்பு மாறிடும். கடல் கடந்து படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் பெரிய அளவு தைரியமாக செய்வீங்க. அதாவது இதுன்னு இல்லை, இதை செய்கிறது அதை செய்கிறதில்ல. ஒரு தொழில் செய்தவங்க 2 தொழில் செய்கிறது, உத்தியோகத்தை தைரியமாக ரிசைன் பண்ணி புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது, மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீர்வது, அரசு கௌரவம் ஏற்படுவது, அரசியலமைப்பில் ஏற்றங்கள் ஏற்படுவது, படைப்பாளிகள், கலைத்துறையினர்கள், காணாமல் போனவர்கள் எல்லாம் திடீரென்று பெரிய லைம் லைட்டுக்கு வர்றது, பெரிய அளவுக்கு பேரும் புகழும் கிடைப்பது, அசையா பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை, பெண்களுக்கு யோக பலன்கள், பெண்களுக்கு வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை சமூகத்திலும் குடும்பத்திலும் ஏற்படுவது, புத்திர சந்தானத்தில் அனுகூலங்கள் ஏற்படுவது, பிள்ளைகள் விஷயத்தில் நன்மைகள் ஏற்படுவது, எல்லாமே ஒரு நல்ல விஷயங்கள். பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்வார்கள். அதோட சோம்பல் கண்டிப்பாக போயிடும். ஏனென்றால் நம்மளை சுற்றி எல்லாமே நல்லது நடக்கிறச்சு சோம்பல் போகிறது கண்கூடாக பார்க்கலாம். ஆணாக இருந்தாலும் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தாலும் ஆண்கள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். அதாவது மற்றவங்க விஷயத்தில் மூக்கு நுழைக்காமல் இருந்தாவே மீன ராசிக்காரர்களுக்கு எல்லாமே அனுகூலங்கள் ஏற்படும். மேலும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் இன்னும் அதிக அளவுக்கு நன்மை, அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைப்பதற்கு மந்திராலயம் சென்று ஸ்ரீ ராகவேந்தரை தரிசனம் செய்வது, அந்த ராகவேந்தருடைய மிருத்திகை மண் என்று சொல்வார்கள், துளசி மண்ணை கொஞ்சம் பூஜையில் வைத்து எடுத்துக்கொண்டு வந்து வீட்டில் வைத்து பூஜிப்பது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமி கடாட்சத்துடன் தடங்களெல்லாம் தவிடுபடியாக்கி ஒன்றன் பின் ஒன்றாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான வசந்தத்தையும் கொடுக்கக்கூடிய பலன்தான் மந்திராலயத்தினுடைய ஸ்ரீ ராகவேந்தர் பகவான் அவருடைய மகிமை என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு குரு பயிற்சி முடிந்து 48 நாட்களுக்குள்ளாக மந்திராலயத்துக்கு குடும்பத்தாருடன் செல்லுங்கள். எல்லா விதமான பலனையும் கண்டிப்பாக பெறக்கூடிய அற்புதமான பரிகாரஸ்தலம். சார், இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க. ஒட்டுமொத்தமாக இந்தியா அப்படி உலகம் முழுவதுமே இது வந்து எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஆக்சுவலாக குரு மாறுறது வந்து ஆக்சுவலாக நிறைய விஷயம் நன்மை கிடைச்சாலும் சனியுடைய அபகடம் நம்ம 2017 வரைக்கும் பகை வீட்டில் இருக்கிறத பார்த்துக்கணும். அந்த 2017 டிசம்பர் வரைக்கும் இந்த நெருப்புகள் நம்ம ஏற்கனவே தந்தி டிவியில் சொன்னது தான், நெருப்புகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இயற்கை சேற்றுங்கள், அதாவது எதிரிகளுடைய பிரச்சனைகள், இந்த மனிதர்களில் வக்கர புத்தி உடையவர்கள், இந்த வக்கர புத்தி உடையவர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அவங்க இந்த தீவிரவாத அமைப்புகள், அதாவது எளிதில் நான் ஏற்கனவே சொல்கிறது தான். பார்த்திங்கன்னா இந்த கொஞ்ச நாளாக நீங்கள் டெய்லி பார்த்திங்கன்னா எல்லா நியூஸ்லையும் நெருப்புன்னு இருக்கும். எளிதில் பற்றக்கூடிய இடங்கள், அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அடுத்தது வந்து இந்த மக்களுடைய இந்த பேராசை அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இயற்கையை வந்து எந்த அளவுக்கு சேதப்படுத்தினாலும் சனியுடைய அமைப்பு வந்து செவ்வாய் வீட்டில் இருப்பதனால் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூமியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், கடலால் ஏற்படக்கூடிய அமைப்புகள், இந்த நிலம் நடுக்கங்கள், அதாவது மலை சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். குருவுடைய பாதிப்பு வந்து குரு வந்து சனி வீட்டை பார்ப்பது ஒரு விசேஷமாக இருந்தாலும் சனிக்கு டைரெக்டாக குரு பலம் இல்லை என்பதனால் இந்த 2017 வந்து அதே போல் வந்து ரொம்ப ஒரு லீடர்ஸே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து உலகத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாத்துலேயும் வந்து அதாவது சாந்தமாக இல்லாமல் கடுமையான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய லீடர்ஸ் தான் கண்டிப்பாக பல விதத்தில் தோன்றுவார்கள். ஆனால் தீவிரவாதமெல்லாம் ஒதுக்கப்படுவதற்கு உண்டான சூழ்நிலைகள் வருவது கண்டிப்பாக பார்க்கலாம். 2017 ஆகஸ்ட்டுக்கு பிறகு பெரிய அளவுக்கு கட்டுக்குள் கண்டுகூடக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். எனவே எல்லாமே வந்து இந்த குரு வந்து சில விஷயத்துக்கு நட்பு வீட்டுக்கு போகிறனால குருவால் ஒரு பெரிய சாந்தி கிடைக்கும் என்பதை நம்ம கண்டிப்பாக மனதார நம்பணும். எப்படி பார்த்தாலும் 2017 ஆகஸ்ட் இன்னும் ஒரு வருட காலம் இந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கும் அப்படின்றது. இந்த நிலையில் பாலக்காடுலேருந்து ஒருவர் நம்மளோட இணைந்திருக்கிறார், செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம்ங்க, என்னோட பேர் செல்வராஜுங்க, வயசு 53ங்க, கன்னிராசிங்க, அஸ்த நட்சத்திரங்க. சரி, இந்த குரு பயிற்சியில நம்ம அதாவது கன்னிராசிக்காரங்க வழிபடக்கூடிய சுவாமி என்ன தெய்வத்தை வழிபட்டா நமக்கு தொழில் சிறப்பாக அமையுங்க. தொழில் எப்படி இருக்கும்? அதாவதுங்க 2 விஷயம். தென்குடி திட்டை வந்து உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் ராஜகுரு. அதாவது தென்குடி திட்டை வசிஷ்டேஸ்வருடைய ஆலயத்தில் உள்ள ராஜகுருக்கு போயிட்டு வர்றது
இந்த குரு பயிற்சிக்கு உண்டான பெரிய பரிகாரம் ஒரு அனுகூலம் ஏற்படும். அதோட தொழில் சம்பந்தமாக வந்து நீங்கள் கேரளாலே இருக்கிறனால குருவாயூரப்பன் கிருஷ்ணர் தான் ரொம்ப விசேஷம். அதோட நாராயணியம் கேட்பது வந்து தொழிலுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். அது வந்து குருவுடைய அனுகூலம் இல்லாமல் புதனையும் ஆட்டுவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். அந்த புதனுடைய பிரீத்தி செய்யக்கூடிய அற்புதமான இடம் தான் குருவாயூரப்பன். அதனால் குருவாயூருக்கு போகிறது, மனதிற்கு பிடித்த ஒரு 54 பொருள் இருக்கும், அதில் ஏதாவது உங்களுக்கு பிடித்த ஒரு பொருளை துலாபாரம் கொடுப்பது கண்டிப்பாக. அதோடு வந்து உங்களுக்கு முடிந்த நாராயணியம் கேசட்டையும் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து டெய்லி கேட்குறதோட குருவாயூர் சன்னிதானத்தை வலம் வருவதும் நமஸ்காரம் பண்ணிக்கிறதும் ஏற்றத்தை நீங்கள் கேட்ட 2 விஷயத்துக்கும் அனுகூலத்தரும். நம்ம தொடர்ந்து நேயர்கள்ட்ட பேசுவோம். அதற்கு முன்பாக ஜோதிடர் சிவல்புரி சிங்காரம் கிடைத்துள்ள தகவல்களை தற்போது பார்க்கலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இப்பொழுது 9ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே வருகின்ற இந்த குரு பகவான் பொன் பொருள்களையெல்லாம் அள்ளி வழங்கப் போகின்றார். இதுவரை அஷ்டமத்திலே குரு அடியெடுத்து வைத்திருந்தார். கடந்த ஓராண்டாக நீங்கள் கவலைப்பட்டிருப்பீர்கள், கஷ்டப்பட்டிருப்பீர்கள், நினைத்ததை நினைத்தபடி செய்ய முடியவில்லையே என்று சிந்தித்திருப்பீர்கள். உங்களுக்கெல்லாம் இப்பொழுது விமோச்சனம் கிடைக்கப் போகின்றது. குருவை நீங்கள் வழிபட வழிபட உங்களுக்கு நன்மைகள் எல்லாம் வந்து சேரும். குரு பார்க்கின்ற இடங்கள் 1, 3, 5 இந்த 3 இடங்களும் புனிதமடைகின்றன. ஜென்மத்தை குரு பார்க்கின்ற பொழுது ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அடுத்தவன் நலன்கிறது எடுத்த முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். மகத்தான வாழ்க்கை அமையும். ஜென்மத்தை குருதான் பார்த்தால் செல்வாக்கு உயரும் என்பார். இதுவரை சரிந்த செல்வாக்கு இப்பொழுது ஈடுகட்டி செல்வாக்கு உங்களுக்கு மேலும் உயரப்போகின்றது. 3னை குருதான் பார்த்தால் முன்னேற்றம் அதிகரிக்கும். வழக்குகளில் திசை திருப்பம் ஏற்படும். விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து சேருவார்கள். சகோதரர்களாலும் உங்களுக்கு சகாயங்கள் கிடைக்கும். 5னை குருதான் பார்த்தால் அனைத்திலும் வெற்றி கிட்டும். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவடைவதனாலே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். பிள்ளைகளாலும் மேன்மைகள் உண்டு. பிள்ளைகளின் எதிர்காலங்கிறது நீங்கள் தீட்டிய திட்டங்களெல்லாம் வெற்றி பெறும். அதன் படிப்பின் மூலமாகவும் வெளிநாடு செல்வதன் மூலமாகவும் உங்களுக்கு பெருமைகளை அவர்கள் தேடி கொடுப்பார்கள். மேலும் உங்களுக்கு வளர்ச்சி கூட. சனிக்கிழமை தோறும் அனுமனை வழிபாடு செய்யுங்கள். வாலில் மணிகட்டிய ஜெய அனுமானை நீங்கள் வழிபட்டால் வாழ்வில் வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட அனுமான் சிவகங்கை மாவட்டம் கீழச்சூல்பட்டியில் இருக்கக்கூடிய கூடலழகிய சுந்தரராஜ பெருமாள் கோயிலே இருக்கிறது. அப்படி இருக்கும் அந்த பெருமாள் கோவிலில் உள்ள அனுமனையும் நீங்கள் வழிபட்டு பெருமாளையும் இலக்குமியையும் வழிபட்டு வந்தால் பெருமைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். மேலும் உங்களுக்கு 2ஆம் இடத்திலே கேது 8லே ராகு இருப்பதால் நாகசாந்தி செய்ய வேண்டும். சர்ப்பசாந்தி பரிகாரங்களை செய்து கொண்டால்தான் சந்தோஷங்களை எல்லாம் வரவழைத்துக் கொள்ள இயலும். எனவே யோகபலம் பெற்ற நாளில் சர்ப்பசாந்தி பரிகாரங்களை முறையாக நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு கும்பகோணம் பக்கத்தில் உள்ள உப்புலியப்பன் கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பெருமாளையும் அதற்கு அருகில் இருக்கும் இலக்குமியையும் வழிபட்டு பெருமைகளையெல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி 8ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கின்ற நிலையை உருவாக்குகின்றது. அஷ்டமத்திலே குரு பகவான் வந்துவிட்டாரே, அதை செய்வாரா இதை செய்வாரா என்றெல்லாம் நீங்கள் குழம்ப வேண்டாம். 8ஆம் இடத்திலே குரு பகவான் வந்தாலும் கூட உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் எனப்படுகின்ற தனஸ்தானத்தை குரு பார்க்கின்றார். அந்த வீடு குருவுக்குரிய வீடு. எனவே நீங்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. அஷ்டமத்திலே குரு வருகின்றார். அவரை தொழுதால் பலன் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் அவரை வியாழக்கிழமை தோறும் விடாது வழிபட்டாலே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் 2ஆம் இடத்தையும் பார்க்கிற குரு 4ஆம் இடத்தையும் பார்க்கிறது, 12ஆம் இடத்தையும் பார்க்கிறது. 4ஆம் இடம் என்பது வாகனம், சுகம், தாய் ஆகியவற்றை குறிக்கின்ற இடம். எனவே தாயாலே உங்களுக்கு நன்மை கிடைக்கும். தாய்வழி உறவினர்கள் உங்களுக்கு நன்மை செய்ய காத்திருப்பார்கள். வாகன யோகம் உண்டு. பயணங்கள் அதிகரிக்கும். அப்படி பயணங்கள் அதிகரிக்கின்ற பொழுது நீங்கள் வைத்திருக்கின்ற வாகனங்கள் பழுதாகிவிட்டதே என்று சொல்லி அதை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை மாற்றிக்கொள்ள முன்வருவீர்கள். வாகன மாற்றங்களால் நன்மைகளை அடையக்கூடிய நேரம். புதிய வாகனங்கள் வாங்கும் யோகமும் உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் உங்களுக்கு சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே உங்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கும். அதனால்தான் இடமாற்றம், வீடு மாற்றங்கள் உண்டு. அலுவலகத்தை கூட ஒரு சிறிது மாற்றி வைத்துக் கொள்ளலாம். தொழில் செய்பவர்கள் தொழில் மாற்றம் செய்ய வேண்டாம் என்று நினைப்பவர்கள் கூட தொழில் நிலையத்தில் உள்ள அமைப்புகளை மாற்றிக்கொள்ளலாம். அப்படி சிறு மாற்றங்களை நீங்கள் செய்தால் அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் உங்களுக்கு நன்மை செய்யும் விதத்திலே அமையும். இந்த குருவை தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உறவினர் பகை அகலும். உற்சாகத்தோடு பணிபுரிய இயலும். விரயங்கள் கம்மியாக இருக்கும். அது மட்டுமல்ல, எண்ணற்ற மாற்றங்கள் தோன்றினாலும் கூட நல்ல மாற்றங்களாக உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு மேலும் நற்பலன்கள் கிடைக்க நீங்களும் வாரந்தோறும் அனுமனை வழிபட வேண்டும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் அனுமன் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. அழியாநிலை என்ற ஊரிலே இருக்கக்கூடிய அந்த அனுமனையும் வழிபாடு செய்யலாம். அறந்தாங்கிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஸ்வரூப ஆஞ்சநேயர், அந்த அழியாநிலை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம். நாமக்கல் அனுமனை வழிபாடு செய்யலாம். சூரக்குடி என்ற ஊரிலே இருக்கக்கூடிய சிவ ஆஞ்சநேயர் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். உள்ளூரில் இருக்கக்கூடிய விஷ்ணு ஆலயங்களில் இருக்கக்கூடிய அனுமனையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அது மட்டுமல்லாமல்
திருவாரூருக்கு நீங்கள் ஒரு முறை சென்று அங்கே இருக்கிற மடப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமியை வழிபாடு செய்ய வேண்டும். அவருடைய வழிபாடு உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல வசந்தத்தை உருவாக்கி கொடுக்கும். வாழ்க்கையின் வளர்ச்சி மீது வளர்ச்சியை கூட்டுவது குரு வழிபாடு தான். எனவே வாய்ப்பிருக்கும் பொழுது திருவாரூர் சென்று மடப்புறம் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு மனதிற்கினிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, நீங்களெல்லாம் மிகுந்த யோகசாலிகள். உங்களைத்தான் இப்பொழுது வந்திருக்கிற குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து பார்க்கப் போகின்றார். ஆடி 18 முதல் உங்களுக்கு தேடி வரப்போகிறது யோகம். 7ஆம் இடத்தில் குரு பகவான். எதிலும் இனிமேல் முழு வெற்றி என்று நான் சொல்வது வழக்கம். இனிமேல் நீங்கள் தொட்ட காரியங்களெல்லாம் வெற்றி கிடைக்கும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். பட்ட கஷ்டங்கள் தீரும். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கும். சமுதாயத்தில் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள். கிரகங்களின் பூரணமான சுபத்தன்மையை கொண்டிருக்கும் குரு பகவானை ராசிநாதனாக நீங்கள் பெற்றிருப்பதால் தான் உங்களோடு மற்றவர்கள் இயல்பாகவே வந்து பழக்கம் வைத்துக் கொள்வார்கள். நீங்கள் கனவு கண்டால் பலிக்கும். நீங்கள் சொல்வதும் உங்களுக்கு பலிதமாகும். குருவின் பரிபூர்ண அருளுக்கு பாத்திரமான நீங்கள் இப்பொழுது குரு பார்வையாலே பலனடையப் போகின்றீர்கள். இந்த குரு பார்க்கின்ற இடம் 1, 3, 11 இந்த 3 இடங்களும் புனிதமடைகின்றன. 3ஆம் இடம் என்பது வெற்றி வாகை சூடுகின்ற இடம். எனவே உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிட்டும். வாய்தாக்கள் ஓயும். வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஜென்மத்தை குரு பார்ப்பதனாலே நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். ஜென்மத்தை குரு பார்த்தால் செயலிலே வெற்றி கிட்டும். 3னை குருதான் பார்த்தால் முன்னேற்றம் அதிகரிக்கும். இதுவரை இருந்த முன்னேற்றத்தை காட்டிலும் இப்பொழுது கண்ணேறுபடுகின்ற விதத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் வந்து சேரப்போகின்றது. 11ஐ குருதான் பார்த்தால் பணவரவு திருப்தியாகும். பணவளம் கையில் இருந்தாலே நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். பொருளாதாரம் தான் முதல் அடிப்படை. எனவே அந்த பொருளாதாரத்தை திரட்டி கொடுக்கின்ற விதத்தில் 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படும். அந்நிய தேச தொடர்பு எண்ணியவிட நடக்கும். நண்பர்களின் நல் ஆதரவோடு நீங்கள் விளங்கப் போகின்றீர்கள். உங்களுக்கு வியாழக்கிழமை தோறும் நீங்கள் விரதமிருந்து அந்த குரு பகவானை வழிபட்டால் மேலும் நற்பலன்களை நீங்கள் வரவழைத்துக் கொள்ளலாம். அது மட்டுமல்ல, பௌர்ணமி தோறும் கிரிவலம் வருவதன் மூலமும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அருகில் இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த மலைகளை சுற்றி வலம் வருவது நல்லது. மேலும் தஞ்சை மாவட்டத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ஆலங்குடியில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். தஞ்சை மாவட்டத்தில் ஆலங்குடி தட்சிணாமூர்த்தியும் உங்களுக்கு நல்ல வரங்களை எல்லாம் கொடுப்பார். அது மட்டுமல்ல, தென்குடி திட்டை என்று இருக்கக்கூடிய இடத்திலே அங்கே ராஜகுருவாக விளங்குகின்றார். அவரையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். இப்படி குருவை வழிபடுவதனாலே உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் ஏராளமாக வந்து சேரும். வாழ்க்கையில் வளர்ச்சிகள் அதிகரிக்கும். தளர்ச்சி நீங்கி வளர்ச்சி கூட வேண்டுமானால் வழிபாட்டில் நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்துங்கள். மீனராசியில் பிறந்த நீங்கள் மிகுந்த யோகசாலிகளாக விளங்குவீர்கள் என்பதை நிரூபித்து காட்டும் விதத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இப்பொழுது அமையப் போகின்றது. குருவருளாலே நீங்கள் கோடி நன்மைகளை பெற எனது இதயம் கனிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். மகரம், கும்பம், மீனராசி நேயர்களுக்கான பலன்களை தற்போது பார்த்தோம். சார், ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக தமிழ்நாட்டுக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியாளருடைய முக்கியம்தான். அவங்களுடைய இதுக்கு வந்து இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான். பெரிய அளவு அனுகூலம் ஏற்படும். அவங்களுக்கு ஹெல்த்து அது இதுன்னு சொன்னதெல்லாம் ஒன்றும் அந்த பாதிப்பெல்லாம் சுத்தமாக பொய்யாக இருக்கும். ஸோ அது கண்கூடாக பார்க்கலாம். அவங்களுடைய வேகம் வந்து புத்துணர்வாக இருக்கும். ஆட்சியில் வந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நலத்திட்டங்கள்லாம் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் யார் ஆள்றாங்களோ அதனுடைய அமைப்புக்கு உண்டான அமைப்பு, பெரிய விஷயங்கள், பெரிய முன்னேற்றங்கள், சீரும் சிறப்பும் ஏற்படுவதோடு நல்ல தொழில் அமைப்புக்கெல்லாம் உத்வேகமாக பெறுவார்கள். நல்ல தொழில் வளர்ச்சி, பெரிய அளவுக்கு அனுகூலங்கள். அதாவது ஒரு ரியல் எஸ்டேட்லாம் பூம் ஆகிறது. ரியல் எஸ்டேட் படுத்து இருக்கிறதுனால நிறைய பாதிப்புகள், எல்லாமே தொழில் கெட்டு போயிருக்கிறது. அதுக்கெல்லாம் ஒரு வழிவரை ஏற்படும். அந்த ஈஸியாக எல்லாமே கிடைக்கக்கூடிய பிளானிங் மற்றதெல்லாம் எளிமைப்படுத்தப்படும். எல்லாமே வந்து இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டத்தில் கொண்டு வர்றது நிறைய விஷயங்கள் வந்து ஒரு நல்லது தான் இந்த குரு பயிற்சி பண்ணோம். அதில் தமிழ்நாட்டுக்கு எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்தியாவில் பெரிய அளவு அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். விவசாயிகளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கு உண்டான குரு பயிற்சி தான் இது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கனிம வளங்கள் மற்ற விஷயங்கள்லாம் இந்தியாவில் வந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கப்பெறுவதை கண்கூடாக பார்ப்போம். அதில் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து சிலவுடைய இந்த தாதுக்கள் சில விஷயங்கள்லாம் வந்து நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு பெரிய விஷயமா இருக்கும். இந்த மின்சாரத்து தடைகள் அந்த பிரச்சனைலாம் கண்டிப்பாக நமக்கு இருக்காது. ஸோ மொத்தத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நல்ல அனுகூலங்கள். ஏனென்றால் அந்தந்த ஊருடைய ஆட்சியாளர்களுடைய ராசி அமைப்புக்கு ரொம்ப முக்கியம். அவர்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு சிறப்பான குரு பயிற்சி தான். அந்த குரு பயிற்சி இருக்கிறது அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கிறச்ச அது எல்லா விதத்துலேயும் அவங்க பேர் புகழை ஜொலிக்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல அமைப்பை நமக்கும் ஏற்படுத்தி தரும். அதனால் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லா இருக்கும்னு கண்டிப்பாக நம்பலாம். ரைட் சார், இவ்வளோ நேரம் 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து விரிவான தகவல் கொடுத்தீங்க. உங்கள் தகவல்களுக்கு நன்றி.
தந்தி டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொண்டு, வாய்ப்பு அளித்த தந்தி டிவி நிறுவனத்திற்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களுடன் இந்த குரு பெயர்ச்சி நேரலையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.